श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचे दशादासीत् साक्षात् रामायणात्मना पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुण्यकविताशाखां वन्दे वाल्मीकिगोकिलम्। श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वय रत्नदीपम् आजानुबाहुमरविन्दतलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीसमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करम्। मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणाब्धये சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஜெகத்தில் இருக்கக்கூடிய சேத்தனர்கள் மக்கள் அனைவருடைய நன்மைக்காக எத்தனையோ அவதாரங்களை தாமே புரிந்து பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கண்ணனே அருளிச் செய்தபடி இந்த உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்டினான். அந்த அவதாரங்கள் எண்ணிறந்தவை. நம்மாழ்வார் திருவிருத்தத்தினுடைய முதல் பாசுரத்திலே எம்பெருமானை கொண்டாடி அருளிச் செய்யும் பொழுது, எண்ணின்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று சாதிக்கிறார். எம்பெருமான் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ அவதாரங்களை எடுத்தருளினான். அவை எண்ணிறந்தவை என்று இருப்பினும் நாம் சுலபமாக மனதிலே கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அவதாரங்களை 10 அவதாரங்கள்னு சேர்த்து நம்முடைய பெரியோர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். தசாவதாரம் என்று சொல்லுகிறோம். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னும் இராமனாய் தானாய் பின்னும் இராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை என்று திருமங்கையாழ்வார் அந்த 10 அவதாரங்களை வரிசைப்படுத்தி தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தசாவதாரத்துக்குள்ளே தானாய் என்று ஸ்ரீவைகுண்டநாதனுடைய பெருமைகள் எத்தனையோ, பரமபதத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் எத்தனை தன்மைகள் குணங்களோடு கூடியிருப்பாரோ அது அனைத்தும் ஒரு சேர பெற்றதாய் அந்த வைகுண்டநாதனே கீழிறங்கி வந்தான். இவன் வேறல்ல அவன் வேறல்ல என்கிற அளவிற்கு அப்படி தன்னுடைய அந்த பெருமைகளிலே ஒன்றும் குறையாதபடி அவதரித்த அவதாரம் என்பது ஸ்ரீ ராமாவதாரம். அதனால தான் திருமங்கையாழ்வார் முன்னும் இராமனாய் தானாய் பின்னும் இராமனாய்னு தெரிவிக்கிறார். நடுவில் ராமனாய் என்று சொல்ல வேண்டி இருக்க தானாயின்னு சொல்லுகிறாரே என்றால் பரமபதத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுக்கும் சீதாபதியான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் வேறுபாடே இல்லை என்று தான் நம்முடைய பெரியோர்கள் ஆழ்வாருடைய அபிப்பிராயம் என்று விளக்குகிறார்கள். அப்படி
ஸ்ரீ ராமாவதாரத்துக்கு ஏற்றம் பெருமை. ராமன் வேறல்ல, பரமபதநாதன் வேறல்ல. பரமபதத்திலே எத்தகு பெருமைகள், என்னென்ன குணங்களை நித்திய சூரிகள் எல்லாம் அனுபவித்தார்களோ அது ஏதோ நித்திய சூரிகளுக்கு மட்டுமல்ல, இந்த பூவுலகத்தில் இருப்பவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அதே வைகுண்டத்துக்கு உண்டான திருநாமத்தை கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் அயோத்தியா என்னும் ஆச்சரியமான க்ஷேத்திரம். சாகேத் என்று அதற்கு பெயர். அயோத்தியா அபராஜிதா என்ன ஸ்ரீவைகுண்டத்திற்கே பெயர். அதே பெயரை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரத தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புண்ணியமான க்ஷேத்திரம். முக்தி தரும் ஸ்தலங்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய ஸ்தலங்களுக்குள்ளே முதல் ஸ்தலமாய் அயோத்தியா என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்திலேயே சக்கரவர்த்தி திருமகனாக ஸ்ரீ ராமபிரானாக எம்பெருமான் அவதரித்தருளினார். அந்த ராமபிரானுடைய சரித்திரத்தை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். அதுவும் அந்த ராமபிரானுடைய அவதார திரு நன்னாள், அதற்கு சேர ராமபிரானுடைய கல்யாண குணங்களை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்றும் ஒரு நோக்கோடு எத்தனையோ பெரியோர்கள் ஆங்காங்கு பல இடங்களிலேயும் இந்த மாதிரியான இடங்களை ஏற்பாடு செய்து அவ்விடத்திலே யாரோ வித்வான்களை அழைத்து ஸ்ரீ ராமாயண சொற்பொழிவு உபன்யாசத்தை நடைபெறுத்தி பல அடியார்களும் கேட்டு இன்புற வேண்டும், ராமச்சந்திரனுடைய குண அனுபவத்திலே அனைவரும் திளைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிலே தற்பொழுது நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த இடம் வண்ணாரப்பேட்டைங்கிற இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டாள் அம்மாள் மடம் என்ன ரொம்ப பழைய மடம். எத்தனையோ 100 வருஷங்களுக்கு முன்பே ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஆச்சரியமான ஒரு மடத்திலே அந்த பாகவதர் பெரியவர் சக்கரவர்த்தி திருமகனாரையே இங்க திருவாராதனமாக எழுந்தருள பண்ணி கொண்டு அவர் இங்க நிச்சலும் ஸ்ரீராம குணத்திலே ஈடுபட்டவராய் இருந்திருக்கிறார். பின்னர் இந்த இடத்திலே உபன்யாசங்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்தி பல அடியார்களுக்கு ராமகுணத்தை அனுபவிக்குமாறும் செய்திருக்கிறார். அந்த வழியிலே அதை தொன்று தொட்டு இன்றும் அதே வழக்கத்தின்படி ஸ்ரீ ராமாயண உபன்யாசத்தை இவ்விடத்திலே நிகழ்த்த வேண்டும் என்று நல்லுள்ளம் கொண்டிருப்பவர்கள் பலரும் இதை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். இந்த ஆண்டு விஸ்வாவசு ஆண்டு பங்குனி மாசம். இப்போ நாம ஸ்ரீராம நவமியை நோக்கி செல்ல இருக்கிறோம். இன்னும் 9 தினங்கள்ல ஸ்ரீராம நவமி, சக்கரவர்த்தி திருமகனாருடைய திருநக்ஷத்திர சுபமான தினம். அதற்கு சேர அந்த ராமபிரானுடைய திருக்கல்யாண குணங்கள், ராமாயண சரித்திரம் அதை அனுபவிக்க வேண்டும் என்று இன்று தொடக்கமாய் 10 தினங்கள் இவ்விடத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல் நாள் இன்றைய தினம் ஸ்ரீ ராம ஜனனத்தை அனுபவிக்க வேண்டும். வால்மீகி ராமாயணம் என்று அந்த ராமாயணத்தினுடைய பெருமை. வால்மீகிங்கிற ரிஷி தான் முதலிலே சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமபிரானுடைய சரித்திரம் கதையை அற்புதமாக விளக்கி அருளினார். இதிகாசங்கள் என்று 2 நூல்கள் கொண்டாடப்படுகின்றன. ஒன்று ஸ்ரீ ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். அந்த இதிகாசங்களுக்குள்ளே சிரேஷ்டம் எது, உயர்ந்தது எது என்றால் அது ஸ்ரீ ராமாயணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீ ராமாயணம் என்றுதான் பிள்ளை லோகாச்சாரியர் தம்முடைய ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற கிரந்தத்துல தெரிவிக்கிறார். வேதங்கள் எண்ணிறந்த சாக்கைகளோடு பல பிரிவுகளோடு விளங்குகின்றது. அந்த வேதங்களுக்கு துணையாக இதிகாச புராணங்கள் அமைந்திருக்கின்றன. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம நிர்ணயிக்க வேண்டும், வேதாந்தங்கள்ல சொல்லப்பட்ட அர்த்தத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் அதற்கு துணையாக இதிகாச புராணங்களை கொண்டு இதிகாச புராணங்களையும் வாசித்துத்தான் அதனுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரிஷிகள் பலரும் தெரிவிக்கிறார்கள். ஆகவே அப்ப வேதத்துக்கு ஒரு துணையாய் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய நூல்கள் இதிகாசங்கள். இந்த இதிகாசங்கள் என்ற அந்த சொல்லுக்கு, இதிகாசம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் இதிஹ என்று சம்ஸ்கிருதத்துல அந்த சொற்கள் இப்படியாம்,
இப்படியாம்னு அதற்கு அர்த்தம். யாரொருவர் அந்த சரித்திரம் நடைபெற்ற அதே காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்து தாமும் அந்த அனுபவங்களை எல்லாம் பெற்று அதே சமயத்தில் அதை நூலாக வடித்திருந்தால் அது இதிகாசம்னு பெயர் பெறும். புராணத்துக்கும் இதிகாசத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால், இதிகாசங்கள் அந்த சரித்திரம், இதிகாசத்தின் மூலமா எதை நாம் அறிகிறோமோ அந்த சரித்திரம் நடந்த சமயத்திலேயே எழுதப்பட்டிருப்பது இதிகாசம். அந்த சரித்திரம் எப்பொழுது நடைபெற்றதோ அதே சமயத்துல ஒரு ரிஷி இறந்திருப்பார். அந்த சரித்திரத்தை எல்லாம் அவர் அறிந்து இப்படியாம் 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 இப்படி நடந்ததுன்னு வரிசையா அதை குறிப்பாக எழுதி வைப்பார். அதுதான் இதிகாசம்னு அதற்கு பெயர். புராணம்னு சொன்னால் அது சரித்திரம் எல்லாம் முன்பே நடைபெற்றிருக்கும். ரொம்ப காலத்துக்கு பின்னர் யாருக்கோ சந்தேகம் ஏற்படும், அதை அறிய வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம் வரும். அப்போ ஒரு ஆச்சாரியன் குருவை அடைந்து எனக்கு இதை பத்தி உபதேசிக்க வேண்டும், எப்படி உலகம் படைக்கப்பட்டது, உலகம் படைத்த பின்னர் என்ன ஆயிற்று, எப்படி வம்சங்கள் வளர்ந்தன என்று இதை பத்தி எல்லாம் அறிய வேண்டும் என்று யாரோ ஒருத்தர் பிற்காலத்திலே கேட்க முன்பே எப்பொழுதோ நடைபெற்ற அந்த சரித்திரத்தை ஒரு ரிஷி ஒரு குரு அமர்ந்து உபதேசிப்பார். அப்படி உபதேசிக்கப்பட்டவை புராணங்கள். புராணங்களை காட்டிலும் இதிகாசங்கள் பிரபலம், இன்னும் உறுதியானவை. ஏன்னா அந்த காலத்திலேயே இருக்கிற ஒருத்தர் தன் வாழ்நாள்ல என்னென்ன நடந்ததுங்கிறத பார்த்து குறிப்பெடுக்கிறார்னு சொன்னால் இப்ப கண்ணுக்கு நேரம் அவர் பார்த்திருப்பதுதான் அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே அது இன்னும் பலமான ஒரு பிரமாணமாக உறுதி பெற்றதாக இருக்கக்கூடிய ஒரு நூல். அப்படிப்பட்ட இதிகாசங்கள் பாரத தேசத்தில 2 இதிகாசங்கள், ஸ்ரீ ராமாயணம், மகாபாரதம். அந்த இரண்டுத்திற்குள்ளேயும் ஏற்றம் எதற்கு என்றால் ஸ்ரீ ராமாயணத்துக்கு காலத்தினாலேயே இதிகாசத்துக்குள்ள ராமாயணம் முற்பட்டது. அது திரேதாயுகத்தில நடைபெற்றது, துவாபர யுகத்தில தான் மகாபாரதம் நடைபெற்றது. அப்ப காலத்தினாலேயும் முற்பட்டது, பெருமையினாலேயும் முற்பட்டது. இதிகாச சிரேஷ்டம், இதிகாசங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடியது ஸ்ரீ ராமாயணம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சே தசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேதங்கள் எல்லாம் திரண்டு இதிகாசங்களாக பிறப்பெடுத்தன, வேதங்களே திரண்டு ஸ்ரீ ராமாயணமாக வடிவெடுத்தது என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. வேதங்களாலே அறிவிக்கப்படக்கூடிய பரமபுருஷனான எம்பெருமான் தசரதாத்மஜனாய் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்த சமயத்திலே அந்த எம்பெருமானை சொல்லக்கூடிய வேதங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு வால்மீகிங்கிற ரிஷி மூலமாக ஸ்ரீ ராமாயணமாக பிறப்பெடுத்தது. ஆக அப்படிப்பட்ட ஏற்றம் கொண்டிருக்கக்கூடிய வால்மீகி ராமாயணத்தை இன்று தொடங்கி நாமும் அனுபவிக்க இருக்கிறோம். நாம இத்த அனுபவிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ராமாயணத்தை ராமனே கேட்டு அனுபவித்திருக்கிறார். தன்னுடைய சரித்திரத்தை தாமே கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கிறார்னு சொல்லணும்னா இப்ப ராமாயணத்துக்கு எத்தனை ஏற்றம். நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பிற்காலத்தை நோக்கி நடந்து பார்த்தோம்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் பல இருக்கும். ஒன்னும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. எதற்கு அதெல்லாம் நினைச்சோங்கிற மாதிரியான நிலைமை கடைசியில வந்துடும். இதை போய் நினைச்சுட்டு இத்தனை காலத்தை வீணடித்தோமே, மேற்கொண்டு என்ன எப்படி சிறப்பு பெறுவது, எப்படி பெரிய மற்ற காரியங்களை பார்ப்பதுன்னு முன்னோக்கி போகாமல் நடந்த கதைன்னு பின்னோக்கி எதையோ யோசிக்கிறாள். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி நகர்ந்து பார்த்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அதையெல்லாம் பார்த்தால் அன்று என்ன நடந்தது தெரியுமா, அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமான்னு திரும்பி பார்த்தால் இன்னும் நமக்கு யாருக்குமே பயனாக அதுல ஒன்றும் விளைக்க போறதில்லை. அன்றன்றைய உலகம் அன்றன்றைய நாள் மாறிக்கொண்டே போகிறது. அந்த மாறுபாடுகளுக்கு ஏற்ப மனிதன் மாறிக்கொண்டிருந்தால் தான் வாழ முடியுமே தவிர என்றோ 50 வருடங்களுக்கு முன்பு நடந்தது அது என்று எத்தையோ நம்முடைய வாழ்நாள்ல முன்பு நடந்ததுங்கிறத சிந்திப்பதினாலே ஒன்றும் பெரிதாக நமக்கு ஒன்றும் பயன் இல்லை. ஆனால் சக்கரவர்த்தி திருமகனாருடைய அந்த சரித்திரத்தை நாம இன்று அனுபவிக்க போகிறோம். என்றோ பல யுகத்துக்கு முன்னாடி நடைபெற்ற அந்த சரித்திரத்தை இப்பொழுது அனுபவிப்பதினாலே நமக்கு என்ன பயன் என்று கேள்வி வருமா? அந்த கேள்விக்கு சமாதானம் என்னன்னா, கண்டிப்பா அதனால பயன் உண்டு. அத்தனை பேருக்குமே சத்துவகுணம் மேலோங்கும். சத்துவகுணம் அதிகரித்தால்தான் அதனாலேயே நமக்கு நற்பண்புகள் வரும். அதனாலேயே உலக விஷயமான அந்த தடுமாற்றம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள்னால மனசு சஞ்சலம் அடைவது, இதெல்லாம் நமக்கு அடங்கணும். ஏதோ கஷ்டத்தை பார்த்து ஓஹோன்னு ஒடிந்து போவதல், யாரோ உறவினர்கள் படுத்தக்கூடிய பாடு, அவர்களால் ஏற்படக்கூடிய துன்பம், நாமளே எதோ எங்கெங்கயோ முதலீடு பண்ணுகிறோம், என்னென்னமோ வருமானம் அது இது எல்லாத்திலையும் இழந்து
இப்படி எத்தனையோ கஷ்டங்கள்ல தவித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் பாதிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு அந்த மேலான ஒரு உயர்ந்த ஆனந்தமாகிற அந்த நிலையில இருக்க வேண்டும்னு சொன்னால் அதற்கு இந்த ஸ்ரீராமாயணம்ங்கிறது முக்கியமாக பங்கு வகித்து நமக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஒரு உபாயமாகவே திகழ்கிறது. இந்த உலக விஷயங்கள்ல தடுமாற்றம், உலக விஷயத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய வெப்பம், அதனால ஏற்படக்கூடிய துக்கம், தாபம், இதெல்லாம் போக வேண்டும்னு சொன்னால் அப்போ உயர்ந்த ஸ்ரீராமாயணத்தை கேட்க வேண்டும். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் என்று நிச்சலம் சொல்லுகிறோமா? ஆபத்தை எல்லாம் போக்கடிப்பவர், ஆபதாம் அபஹர்த்தாரம், நமக்கு வரக்கூடிய ஆபத்தை எல்லாம் ராமன் தீர்த்து வைக்கிறார், மொத்தத்தையும் இல்லாதபடி நசித்து போகும்படி செய்து விடுகிறார். தாத்தாரம் சர்வசம்பதாம், நமக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் கொடுக்கிறார். அப்ப ராமன் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குகிறார், வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறார்னா அப்புறம் ஏன் கசக்கிறதா? அவருடைய சரித்திரத்தை அற்புதமாக கேட்டு மகிழலாமே. உலகத்துல வேற எந்த விஷயத்தை கேட்டாலும் அதனால நமக்கு ஆபத்து போகுமா, அதனால நமக்கு சந்தோஷம் ஏற்படுமா? ரெண்டும் வராது. ஆனால் ராமனுடைய சரித்திரத்தை கேட்க ஆபத்தும் போகிறது, சந்தோஷமும் ஏற்படுகிறது, நல்ல நன்மைகளும் ஏற்படுகிறது. உலகத்துல ரெண்டும் ஒரு சேர கிடைக்குமா? ஏதோ வியாதி தொலையணும்னா வைத்தியர் இடத்துல போய் மருந்து பெறலாம், மருந்து உண்ட பிற்பாடு நீரே விருந்தும் கொடும், நல்ல சக்கரை பொங்கல் மைசூர் பாக்கு எல்லாம் தழுக கொடுன்னா வைத்தியர் கொடுப்பரா? அது வேணும்னா கோவிலுக்கு போகணும், வேற எங்கேயானு போய் தழுக பண்றவர் இடத்துல சொல்லிதான் வாங்கி சாப்பிடணும். அதே வயத்துக்கு வலி வந்துடுத்து, ஏதோ உடம்புக்கு வியாதி வந்துடுத்துன்னா தழுக பண்றவர் இடத்துல போய் மருந்து கேட்க முடியாது, அது மருத்துவர் இடத்துலதான் கேட்க முடியும். ஆனால் ராமன் மருத்துவராகவும் இருக்கிறார், உயர்ந்த விருந்து கொடுக்கக்கூடிய ஆனந்தம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ராமபிரானாகவும் திகழ்கிறார். ஆகவே ஸ்ரீ ராமாயணம்ங்கிற அந்த சரித்திரத்தை கேட்கவே நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலையும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும், நமக்கு சத்துவகுணம் பெருகும், மேலான ஆனந்தம் கிடைக்கும். இதுதான் முக்கியமான பயன். இது இத்தனையும் ஒரு பயன். இது எப்படி நமக்கு கிடைக்கிறதுனா ராமன் சந்தோஷத்தினாலேயே கிடைக்கிறது. ராமன் சந்தோஷப்பட்டார்னு சொன்னாலும் நமக்கு இது கிடைக்கும். உலகத்துல யாரோ ஒருத்தர் சந்தோஷப்பட்டால் நமக்கு எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. சந்தோஷப்படுவதனாலேயே அனைத்தும் கிட்டி விடாது. ஒரு முதலாளியினுடைய சந்தோஷத்தினால எல்லாம் கிட்டி விடுமான்னா, அவர் முதலாளி சந்தோஷப்பட்டு மேற்கொண்டு அவர் கீழே இருக்கிற இடத்துல சொல்லி நமக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தால்தான் சந்தோஷம் நமக்கு வருமே தவிர, அவர் ஏதோ இருக்கிற சிம்மாசனத்துல சந்தோஷப்பட்டார் திருப்திப்பட்டாருங்கிறதுனாலே நமக்கு நன்மை ஏற்பட்டு விடாது. ஆனால் உலக விஷயத்துல தான் இப்படியே தவிர எம்பெருமானுடைய விஷயத்துல அப்படி அல்ல. அவர் உள்ளத்துக்குள்ளே இருப்பதினாலே, அவர் சந்தோஷப்பட்டார்னு சொன்னாலே நம்முடைய பாபங்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகிவிடும். அவருடைய சந்தோஷத்தினாலேயே வேண்டிய நன்மைகள் நம்மை வந்து அடையும். அப்படி ராமன் சந்தோஷப்படுகிறார். ராமன் விஷயமான சரித்திரத்தை கேட்க ராமன் மிகவும் உகக்கிறார், சந்தோஷப்படுகிறார். அவரே உகந்து கேட்ட சரித்திரம். தன்னுடைய திருக்குமாரர்களா இருக்கக்கூடிய லவகுஷர்கள் அவர்கள் வந்து பாராயணம் செய்கிற சமயத்துல ராமனே அமர்ந்து கேட்டாராம். சத்தமனா பபூவஹா, அந்த ராமன் சச்சாபி ராமஹா, ஐயோ உயர்ந்த சிம்மாசனத்துல அமர்ந்திருந்து கேட்டாராம். லவகுஷர்கள் எல்லாம் வந்து அப்படி கானம் பண்ணிட்டு இருக்கா. ஜெகன் புகழும் ராம கதை, ராம புண்ணிய கதை, ராமனின் கதையேன்னு அந்த ராமனுடைய கதையை அப்படி கானம் பண்ணுகிறார்கள், பாடுகிறார்கள். ஊரார்கள் எல்லாம் சுத்தி அமர்ந்து கேட்கிறா. ராமன் மட்டும் ஒப்பரிகையில சிம்மாசனத்துல உட்கார்ந்து கேட்டான். தனியா கேட்கறதுல அவருக்கு திருப்தி இல்லையா. பக்கத்துல சீத்தையும் இல்லை, அவளையும் பார்த்து காட்டுக்கு வால்மீகி ஆசிரமத்துக்கு அனுப்பி விட்டார். அப்ப இப்ப லவகுச்சர்கள் பாராயணம் பண்ணுவத கூட யாரும் இல்லாம கேட்பது அவருக்கு திருப்தி ஏற்படலையாம். அங்க இருக்கக்கூடிய ராமர் அப்படியே கீழே இறங்கினாராம். சிம்மாசனத்துல இருக்கக்கூடிய ராஜா தானே மெதுவா மெதுவா கீழே இறங்கி இறங்கி ஜனங்களுக்கு நடுவே வந்து சேர்ந்தாராம். அப்படி வருவரா அப்படின்னா இந்த ஜனங்களோட ஒருத்தரோட ஒருத்தர் உட்கார்ந்து அப்படி கேட்டாதான் இது கேட்ட திருப்தி ஏற்படுமே தவிர, எங்கேயோ தனியா அமர்ந்து மேல உட்கார்ந்து கேட்டா திருப்தி வராது என்பதற்காக இறங்கினார். ஜனங்க யாரும் கவனிக்கவே இல்லையா. ஏன்னா எல்லாரும் இங்க ராம கதையை கேட்கணுங்கிறதுல நோக்கம் இங்கேயே இருந்ததுனாலே ராமன் இருந்தாரா இல்லையான்னு கூட பார்க்கலையாம். அப்படி இதையே உற்று நோக்கி கொண்டிருக்க ராமன் பாட்டுக்கு உப்பரிக்கையில இருந்து கீழே இறங்கி இவர்களுக்கு நடுவே உட்கார்ந்து கொண்டு என்ன அழகா சொல்றா, என்ன அழகா சொல்றான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடைய தட்டி கொண்டு தோலை அணைத்து கொண்டு இப்படியெல்லாம் ராமன் கேட்டு மகிழ்ந்தாராம் அந்த சரித்திரத்தை. அப்படி ராமனே கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ராமாயணம்ங்கிறது எத்தனை பெருமை கொண்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ராமாயணத்தினுடைய முதல் நாள் இன்றைய நாள் உபன்யாசத்துல நாம் அனுபவிக்க வேண்டியது ராம ஜனனம். சக்கரவர்த்தி திருமகன் அவர் அவதரித்த சுபமான அந்த தருணம், அந்த கட்டத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ராமன் பிறக்கிறாரே, எப்படி ராமன் பிறந்தான்,
எதற்காக பிறந்தான், ஏன் பிறந்தான் எல்லாம் பார்க்கணுமா? ராமன் எதனால பிறந்தார்? ராவண வதத்திற்காக பிறந்தார் என்று சொல்லுவாரும் உண்டு. ராவணன்கிற அசுரன் வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்று ரொம்ப கொழுத்து போய் தன்னை மிஞ்சினவன் யாரும் இல்லை என்று பிரம்மாவின் இடத்துல அத்தனை வரத்தையும் வாங்கிட்டான். வரத்தினாலே கொழுத்து போய் நல்ல கர்வம் மதம் பீடித்தவனாய் அத்தனை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்தான். மனுஷர்களா இருக்கக்கூடிய பலருக்கும் துன்பம் கொடுத்தான். எல்லாரிடத்துலயும் துன்பத்தை விளைத்து எல்லாரிடத்துலயும் கஷ்டங்களை கொடுத்து இப்படி துன்பம் கொடுத்து கொண்டு துஷ்ட அசுரனாய் அரக்கனாய் அப்படி திகழ்ந்த அந்த ராவணன் அவனுடைய அந்த ஆபத்திலிருந்து எங்களெல்லாம் விடுவிக்க வேண்டும்னு விண்ணோர்கள், அதாவது தேவர்கள், 33 கோடி தேவர்கள் வந்து பிரார்த்திக்க, அதனாலேயே ராமனாக அவதரித்தான். சகிதேவைர் உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா என்று வால்மீகியை குறிப்பிடுகிறார். அந்த ராவனுடைய உபதிரவம் தொந்தரவிலிருந்து எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். ரக்ஷகர் நீர்தானே. பிரம்மா படைப்பு கடவுள்னு பிரசித்தி, ருத்ரன் அழிப்பு கடவுள்னு பிரசித்தி. காக்கும் கடவுள், ஜகத்தை எல்லாம் நன்கு காப்பவர் பரிபாலிப்பவர் யாருன்னா அது விஷ்ணுவினாலத்தான முடியும். விஷ்ணுதான் தம்முடைய அந்த கருணையாலே தன்னுடைய அன்பினாலே வாத்சல்யத்தினாலே அனைவரையும் காக்கக்கூடியவர். ஆகவே இவரைத்தான் பிரார்த்திக்கணும்னு அத்தனை தேவர்களும் வந்து பிரார்த்திக்க, சரி தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க நாம கீழே வந்து பிறந்து ராவணனை முடிப்போம். அதற்கு கீழே வரணுமா? ராவணனை முடிப்பதற்கு வைகுண்டத்துல இருந்து கொண்டே ஒரு சங்கல்பம் செய்து இந்த ராவணன் அழிய கடவது, ராவணன் அழிந்து போகட்டும்னு ஒரு வார்த்தை சொன்னால் அழிந்து போயிருப்பானே. அப்ப ராவண வதத்திற்காக பெருமாளாக வந்து அவதரிக்க வேண்டுமா, சக்கரவர்த்தி திருமகனாக பிறக்க வேண்டுமான்னா அவன் வரம் அப்படி வாங்கி வைத்திருந்தான். ராவணன் என்ன வரம் வாங்கியிருந்தான்? எந்த தேவதைகளாலோ எந்த ஒரு மிருகங்களாலோ எதனாலேயும் நமக்கு வரம், அதாவது அழிவு கூடாது என்று கேட்கிற சமயத்திலே என்ன கேட்டாருன்னா மனுஷனை விட்டுட்டாராம், அதே மாதிரி குரங்க விட்டுட்டாராம். இந்த இவர்களை தவிர மற்ற யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது, என்னுடைய அந்த பிராணனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு பிரம்மாவின் இடத்துல வரம் வாங்கியிருந்தார். அப்படி வரம் வாங்கினதுனாலே மனுஷனையும் குரங்கையும் விட்டுட்டாரா? தனக்கு நிகர் மனுஷன் இல்லைன்னு அவனுக்கு அவ்வளவு கர்வமா. மனுஷன் என்ன சாமானியம், நான் ராட்சச பிறவி, அதனால எனக்கு அவன் நிகர் நிக்க மாட்டான். எத்தனை மனுஷன் வந்தாலும் அவனை நான் ஒண்ணும் இல்லாம அழிச்சுடுவேன். ராட்சசன் மனுஷனையே தின்னக்கூடிய அந்த அளவுக்கு பலம் பெருந்தியவனா, அதனால மனுஷனை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அடுத்து குரங்கு, வானரம், விலங்குகளுக்குள்ள குரங்குங்கிறது ரொம்ப தாழ்ந்தது, அல்பமானது. அது போய் நம்ம என்ன பண்ணிட போறது? ஆகவே அதையும் விட்டுட்டானா. மற்ற எல்லா பூதங்களாலும் நமக்கு கூடாது, அழிவு வரக்கூடாதுன்னு வரம் வாங்கி அதனாலேயே கர்வம் அடைந்தவனாய் ரொம்ப தீய காரியங்களை புரிய ஆரம்பித்தான். அப்ப மனுஷனை விட்டுட்டான், குரங்க விட்டுட்டானா, எதை விட்டிருக்கானோ அதை பயன்படுத்தி கொண்டு போய் அவனை முடிக்க வேண்டும். அப்படி அந்த காரணத்தினாலதான் இப்ப ராமனாக மனுஷனாக தசரதனுக்கு பிள்ளையாக ராமன் அவதரித்தார். ஏன் இந்த வரத்தை கொடுத்துட்டு அதை மீறக்கூடாதான்னா, மீறினால் பிரம்மாவுக்கு என்ன பெருமை? நான் தான் பிரம்மாவை படைத்து பிரம்மாவை நோக்கி தபசு பண்ணினால் அவர் இப்படி வரம் கொடுத்தால் அதெல்லாம் நடக்கும் என்ன பிரம்மாவுக்கு எத்தனை பெருமை. எம்பெருமானுடைய திருநாபி கமலத்துல பிரம்மாவை படைத்து நீ சிருஷ்டி கடவுளாக இருந்து மேற்கொண்டு படைப்பாயின்னு ஏற்படுத்தினவரே எம்பெருமான் தான். இப்ப அப்படி ஏற்படுத்தி விட்டு பிரம்மா சொல்லி இருந்தாலும் அது உன் விஷயத்துல நான் அதை மீறுவேன் என்ன பெருமாளே மீறினால் இப்ப தான் படைத்த அந்த தேவதைக்கு தானே மரியாதை கொடுக்காததுதான் ஆகிவிடுவார். அதனால இந்த பிரம்மாவுக்கு உண்டான மரியாதை நாம குலைக்க வேண்டாம், இருந்துட்டு போகட்டும். அவன் தான் மனுஷனை விட்டுட்டானோ இல்லையோ, அந்த மனுஷனாகவே நாமும் பிறந்து அவனுடைய முடிவை நாமே கொள்ளுவோம் என்றதான் ராமனாக அவதரித்தார் என்று பார்க்கிறோம். சரி, அப்படி ராமனாக பிறந்து ராவண வதத்தின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவா மனுஷனாக பிறந்தாரான்னா அது மட்டும் காரணம் அன்று. அது இரண்டாம் பட்சம், இரண்டாவது பட்சமாகத்தான் ராவணனை முடிக்கணுங்கிற எண்ணமே தவிர ராவணனை முடிக்கணுங்கிறது ராமனுக்கு முக்கியமான எண்ணமே அல்ல. அப்ப எது அவருக்கு முக்கியமான எண்ணம்னா தம்முடைய குணங்களை எல்லோருக்கும் காட்ட வேண்டும். ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தால் தம்முடைய அந்த குணங்களை காட்ட முடியலையா? தாம் தயையே வடிவானவர், இரக்கம் கொண்டிருப்பவர், எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் மன்னிப்பவர், எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவேன், இதெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல காட்ட முடியுமா? ஸ்ரீவைகுண்டம்ங்கிற லோகம் எப்பேற்பட்டது? ஒருத்தர் கூட அவங்க தப்பு தவறு தீயவர்ங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது. ஒரு தப்பு நிகழ்ந்தது ஸ்ரீவைகுண்டத்துல, ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? சுத்த சத்தம் அப்ராகிருதமான திவ்ய லோகம், ஞான ஆனந்தமே வடிவமா இருக்கக்கூடிய அத்தனை சேத்தனர்கள் நித்திய சூரிகளாலே எம்பெருமான் எப்போதும் கைங்கரியம் பண்ணப்பட்டு மகிழ்ச்சியிலே திளைந்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான்.
அந்த லோகத்துல யாரோ ஒருத்தர் தவறு புரிந்தார், குற்றங்கள் புரிந்திருக்கிறார், சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப குற்றம் புரிபவர்களே யாரும் அங்க கிடையாது. அப்படி இருந்தால் தானே ஓ இவர் குற்றம் புரிந்தார், நான் இறக்கப்படணும், தயையோடு அவரை ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கணுங்கிற அந்த குணத்தை காட்ட முடியும். ரொம்ப தாழ்ந்தவர் இவர், அப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கணுங்கிறத நித்தியசூரிகள் நடுவில் எங்க காட்ட முடியும்? எல்லோருமே ஓஹோன்னு இருக்கக்கூடிய பெருத்த ஞானத்தோடு பக்தியோடு சிறந்த கைங்கரியம் புரியக்கூடிய உயர்ந்த பெருமக்கள் நித்தியசூரிகள். அவர்களுக்கு நடுவில் இவர் தாழ்ந்தவர்னு யாரையுமே சொல்ல முடியாது. அப்ப ஏதும் தெரியாது அஜ்ஞானத்துல ஊன்றி இருக்கக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்களோடும் தான் ஒரு நீராக கலப்பேன், நான் என்னுடைய பெருமையை பார்த்து இவர்களோடு சேர மாட்டேன் என்றெல்லாம் இருப்பவன் அல்ல என்று இதையெல்லாம் பரமபதத்துல வெளிப்படுத்தணும்னு சொன்னால் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லையே. ஆகவே அதையும் வெளிப்படுத்த வேண்டும். வைகுந்தத்துல பெருமாள் இருந்தார்னா அது எப்படி இருக்குமான்னா பகல் விளக்கு பட்டிருக்கும். வைகுந்தத்துல பெருமாள் இருக்கார், தன்னுடைய குணங்கள் எதுவுமே காட்ட முடியல. அந்த நிலை எப்படி சொல்லலாம், எப்படி அறியலாம்னா இப்ப ராத்திரியில இந்த விளக்கு போட்டிருந்தால் உபயோகமா இருக்கு, நல்ல வெளிச்சமா இருக்கு, புஸ்தகம் வாசிக்க முடியும், எதிரில் இருக்கிறவரை பார்க்க முடியும், எல்லாத்துக்கும் உபயோகமா இந்த மின் விளக்கு சாதனமா இருக்கு. இதே உச்சி வெயில் நல்ல பகல் வேளையில வெளியில கொண்டு போய் 12-1 மணி சமயத்துல இந்த விளக்கு அங்க ஏத்தி வச்சால், விளக்கு அங்க போட்டால் ஏதான பிரயோஜனம் இருக்கா? ஓஹோன்னு சூரியன் வெப்பம் காய்கிறது, அந்த வெளிச்சமே ஓஹோன்னு இருக்கிற சமயத்துல இது என்ன, இந்த வெளிச்சம் மின்மினி பூச்சியை விட தாழ்ந்ததாக போகிவிடும், ஒண்ணுமே பிரயோஜனமே இருக்காது. அதை போல ஸ்ரீவைகுண்டத்துல பெருமான் இருக்கிற சமயத்துல அவருடைய அந்த குணங்கள் வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம் இதெல்லாம் பலருக்கும் காட்டணும் காட்டணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனா ஆளே அகப்படலையே. அவள் அகப்பட்டாதானே இந்த குணத்தை காட்ட முடியும். ஒருத்தர் வாரி வாரி கொடுக்கணும்னு பார்க்கிறார், ஆனா தானம் வாங்கிக்கிறதுக்கு யாருமே வரலன்னா என்ன பண்ண முடியும்? உபன்யாசம்னு ஏற்பாடு பண்ணியாச்சு, சொல்லுபவருக்கு மனுஷரும் வந்துட்டார், கேட்பதற்கு 4 பேர் வந்தாதானே. சொல்பவர் மட்டும் தயார், இடமும் தயார், கேட்பதற்கு யாருமே வரலன்னா அப்ப யாருக்கு சொல்ல முடியும்? அத மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் இருக்கார், குணங்களும் இருக்கு, ஆனா அந்த குணத்தை வெளிப்படுத்துறதுக்கு அங்க யாரும் தகுதியான ஆள் இல்லையே. தாழ்ந்தவர்கள்னு யாருமே இல்லை, குற்றம் புரிந்தவர்கள்னு யாருமே இல்லை. அப்ப யாருமே இல்லாததுனால இந்த குணமே வெளிப்படுத்த முடியலையா. பெருமாள் ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்து இதற்கு ஏதான ஒரு வழி பண்ணணும், என்ன பண்றதுன்னு பார்த்தார். நல்ல வேலையா தேவர்கள் எல்லாம் பிரார்த்திச்சா இதையே நாம வழியாக கொண்டு இந்த உலகத்துல வந்து பிறக்கலாம். இந்த உலகம் எப்படிப்பட்டது? இருள் தருமா ஞானம். இந்த லோகம்னு சொன்னாலே சம்சார மண்டலம் தாழ்ந்தது, இருள் இருள் இருள், துயக்கு மயக்கு அஜ்ஞானத்துக்கு ஒரே இருப்பிடம். எப்படி வைகுந்தம் ஞானத்துக்கு ஒரே இருப்பிடமோ அதனுடைய நேர் மாறுதல் அஜ்ஞானம் அறிவின்மைக்கு ஒரே இருப்பிடம். அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்தவர் என்று இந்த பூமியில இருப்பவதெல்லாம் அறிவினால குறைபடவே தெரியாதவர்களாம். மற்றதுனால குறைபட தெரியும். எனக்கு கல்யாணம் ஆகலையா, இன்னும் கல்யாணம் ஆகலையே, உத்தியோகம் கிடைக்கலையா, உத்தியோகம் கிடைக்கலையே, சொத்து சுகம் சேரலையே என்ன, இதுக்கெல்லாம் குறைபட தெரியும். ஆனால் ஞானம் வரலையேன்னு யாருக்கான குறையா இருக்கான்னா அதை பத்தின விசாரமே இல்லை. ஞானம்னா எவ்வளவு சுவாமி, எந்த கடையில கிடைக்கும், வாங்கிக்கலாமான்னு இப்படி கேட்கிறாளே தவிர ஞானம் இல்லையேன்னு குறைபட கூட தெரியாத இந்த லோகம். அப்படிப்பட்ட இந்த லோகத்துல வந்து நாம இவர்களோடு ஒரு நீராக கலந்து பழகி இவர்களிடத்துல நம்முடைய குணத்தை காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் எம்பெருமான். அப்படி ஆசைப்பட்டதினாலே தான் தாமும் ராமனாக வந்து அவதரித்தார். அப்ப அவன் தன்னுடைய கல்யாண குணங்களை நன்றாக வெளிப்படுத்த வேண்டும், இது முக்கியமான பயன். அடுத்து பரித்ராணாய சாதுனாம்னு கண்ணன் தெரிவித்தார். கண்ணன் சொன்னார்னா ராமனுக்கும் தான் அது பொருத்தம். ராமனாக அவதரித்த பின்னர் தானே கண்ணனாக அவதரித்தார், பின்னர் தானே கீதையை உபதேசித்திருக்கிறார். அந்த கீதையில தான் அவதரிப்பதற்கு காரணம்னு சொல்லுகிறார். கண்ணனாக பிறந்ததற்கு காரணம் இல்லை, எம்பெருமானாகிற நான் எப்பொழுதெல்லாம் பிறக்கிறோனோ பிறப்பதற்கு எது காரணம்னா இந்த 3 காரணங்கள். பரித்ராணாய சாதுனாம், விநாசாய துஷ்கிருதாம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. அதுல சாதுக்களை ரட்சித்தல். சாது அப்படின்னா யாரு? சண்டை வம்புக்கே போக மாட்டார் சுவாமி. சண்டைன்னா வாசல் ஜன்னல் கதவை மூடிக்கொண்டு உள்ள போய் பதுங்கி விடுவார், அவர் சாதுவானா? அவர் சாது இல்லை. சாதுன்னு சொன்னா நல்ல பக்தி உடையவர், எம்பெருமானிடத்துல அச்சஞ்சலமான பக்தி. நமக்கு கூட பக்தி இருக்கு, நாள் இவரிடத்துல பக்தி இருக்கும். 5வது நாள் ஒன்னும் பண்ணலையே, இத்தனை நாள் நான் இவருக்கு தேங்காய் உடைச்சேன், புஷ்பம் சாத்தினேன், சந்தனம் கொடுத்தேன், இத்தனை கொடுத்தேன், கண்ணே திறக்கலையே இந்த தெய்வம், இனி இது கிட்ட போக வேண்டாம், இன்னொரு தெய்வத்துக்கு போகலான்னு மாறிடுவோம். இப்படி பக்தி இருக்கக்கூடாது. பக்தினா அச்சஞ்சலமாய் உறுதியாய் இவனிடத்துல நிச்சயம் இருக்கணும், இவனை தவிர இன்னொருத்தருக்கு போக மாட்டேன் என்று அந்த உறுதி கொண்ட நெஞ்சனோடு ஒருத்தன் பக்தி செலுத்துகிறான்னா அவன் தான் சாதுன்றதுக்கு அடையாளம். தான் யாருன்னு நன்றாக புரிந்து கொண்டு
பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமைங்கிறத தெரிந்து கொண்டு இந்த பரமாத்மாவை தவிர மற்றொருவரிடத்துல நான் போக மாட்டேன். மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று திருமழிசை ஆழ்வார் காட்டுகிறார். அப்படி பரமாத்மாவினிடத்துல அன்பு பூண்டவனாய் அவனை தவிர மற்ற யாந்த கண்ட தேவதைகளையோ கண்ட விஷயங்களையோ கண்ட மனுஷர்களையோ யாரிடத்திற்கும் நான் போக மாட்டேன் என்று யார் உறுதி கொண்டவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் சாதுக்கள். அப்படிப்பட்ட சாதுக்கள் எதிர்பார்க்கிறார்களாம் பெருமானை எப்பொழுது சேவிக்கலாம்? நீராய் நிலனாய் தீராய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் ஊராராழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே. நம்மாழ்வார் சாதிக்கிறார், பெருமானே நீதான் பஞ்ச பூதங்களாகவும் இருக்கிறாய். இந்த உலகத்துல நிலம் நீர் காற்று தீ ஆகாசம் பஞ்சபூதங்களும் நீரான்னு பெருமானை கொண்டாடினாராம். பெருமாள் சந்தோஷப்பட்டார். அவ்வளவுதானே ஆழ்வீர். அப்ப அதையே பார்த்துட்டு திருப்தியா இருவேன். காத்த பாரும் நான் தான் பகவான் நினைச்சு நன்னா திருப்திப்படும். நெருப்ப பாரும் பகவான் நினைச்சு திருப்திப்படும். ஜலத்தை பாரும் பகவான் நினைச்சு திருப்திப்படும் என்ன ஆழ்வாருக்கு சொல்ல ஆழ்வார் மறுத்துட்டார். அதெல்லாம் நீ வாஸ்தவம் தான், ஆனா அதை பார்த்து எனக்கு திருப்தி வராது. அப்ப உனக்கு என்ன வேணும்? கூறாராய் வெண்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய். தேவரீர் அப்ராகிருதமான திவ்யமான திருமேனி சங்க சக்கரங்களை தாங்கிக் கொண்டு அபய வரத ஹஸ்தத்தோடு புன்முறுவலோடு உமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட ஒரு உருவம் இருக்கா இல்லையா? உமக்கு என்ன அழகான தனியான ஒரு ஒப்தாரம் மிக்காரம் இளையாய மாமாயனான எம்பெருமானுக்கு ஆச்சரியமான தெய்வீப்பியமான திருமேனி இருக்கேன். அந்த திருமேனியோடு நமக்காக நீர் சேவை சாதிக்க வேண்டும். எல்லாமே பக்தர்களுக்காக தானே கொண்டிருக்கிறேன். நதே ரூபம் நச்சாக்காரஹா நாயுதானி தச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் தம் பிரகாசசே. எம்பெருமானுக்கு தனிப்பட அவருக்குன்னு எதுவுமே கிடையாதான், அனைத்தும் பக்தர்களுக்காகத்தான். அப்ப எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த திருமேனியை எனக்கு காட்டணுமே, அதை சேவித்தாதான் திருப்தி வரும் என்று ஆசை கொண்டிருப்பவர்கள் சாதுக்கள். சாதுன்னா எதில் அவர்களுக்கு ஆசை விருப்பம்னா பெருமான கண் கொண்டு சேவிக்கணும். எத்தனை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பெருமான சேவிக்கணும்னு ஆசைப்படுறான். இடைவிடாமல் அந்த பெருமான கண்ணால பார்த்து பார்த்து அனுபவித்து அவருக்கு வேண்டிய தொண்டுகளை புரிய வேண்டும், இதைத்தான் ஆசைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆசையோடு இருப்பவர்கள் சாதுக்கள் பக்தர்கள். இவர்களை காக்க வேண்டும். இவர்களை காத்தல் ரட்சித்தல்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு ஒரு ஆபத்து, உயிர் பிராணனே போகக்கூடிய ஆபத்து, அவர்களை காப்பாத்தணுமான்னு கேட்டா அது ஆபத்து இல்லை. அவர்களுக்கு எது ஆபத்து? கண்ணனை சேவிக்கலன்னா பிராணன் போயிடும். தங்களுடைய உயிருக்கு ஆபத்தை அவர்கள் ஆபத்தா சொல்லல. பெருமானே உன்னை சேவிக்காமல் இருந்தால் துடிதுடித்து கொண்டு பிராணன் போய்விடும் போல் இருக்கே என்று இதை அவர்கள் வியாதியாக, இதை அவர்கள் தங்களுக்கு வந்த கஷ்டமாக நினைக்கிறார்கள். அந்த கஷ்டத்தை போக்கணும் எம்பெருமான்னா என்ன செய்யலாம்? தான் நேர வந்து இறங்கி தன்னுடைய உருவத்தை காட்டினாதான் இந்த கஷ்டத்தை போக்க முடியுமே தவிர வைகுந்தத்தில் இருந்து கொண்டு இந்த கஷ்டம் போகட்டும்னு சொன்னால் எப்படி போகும்? ஆசைப்படுவதே நீ என்னோட சேர்ந்து இருக்கணும், என்னிடத்துல வந்து உன்னுடைய உருவத்தை காட்டணும்னு ஆசைப்படுகிறோம். அந்த ஆசையை எப்படி பெருமாள் தீர்க்க முடியும்? நான் நேர்ல வந்தாதான் அந்த ஆசையை தீர்க்க முடியுமே தவிர நான் வைகுந்தத்திலே இருந்து கொண்டு ஆசையை தீர்க்கிறேன்னு எப்படி தீர்க்க முடியும்? ஒரு தாயார் குழந்தை இடத்துல மிகுந்த ஆசை, நன்னா வளர்த்தா, அது படித்து நன்னா உத்தியோகத்துக்கு போகிற நிலைமைக்கு வந்தது. வெளிநாடுக்கு போச்சு, 10 வருஷம் வெளிநாட்டிலே இருந்து நன்னா உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கான். தாயாருக்கு மனசு பெரும் கவலை. ஐயோ இந்த பையனை பார்க்கவே இல்லையே, 10 வருஷமா இந்த பையனை பார்க்கலையே, இப்படி கூட கல்நெஞ்சனா இருப்பானா, தாய் அன்பு கொஞ்சம் கூட இல்ல போல் இருக்கு இவனுக்கு என்று அவனை எப்படியாவது வரவழைக்கணுங்கிறதுக்காக சொல்றா, நீ வந்துதான் ஆகணும், உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு ஆசைப்படுறா, வருத்தப்படுறா, துக்கப்படுறா. இப்ப இந்த துக்கத்தை எப்படி போக்க முடியும்? ஏதோ இந்த மாதிரியான கருவிகள் மூலமா நேர்ல பார்த்து பேசிக்கலாம், தாயே நான் வரலன்னு சொல்லி இது மூலமா பேசினா ஆறி விடுவாளா? இல்ல என்னுடைய புகைப்படத்தை மாட்டி வைத்துக் கொண்டு சந்தோஷப்படுன்னு சொன்னா மாட்டின்னு சந்தோஷப்பட முடியுமா? நேர பையன் வந்து தன்னோட பேசி தன்னிடத்துல அன்போடு ஆற தழுவிக்கொண்டு எத்தனையும் பண்ணாதான் அந்த தாய்க்கு அந்த கவலை துக்கம் போகுமே தவிர வேற எந்த சாதனத்தின் மூலமாக எங்கிருந்தாலும் எங்கேயோ இருந்து கொண்டு பார்த்து பேசினால் அந்த துன்பம் போகவே போகாது. அப்ப தாயினுடைய அந்த அன்பு, தாயினுடைய அந்த துக்கம் எப்ப போகும்? குழந்தைய நேர பார்த்து அனைத்து கொஞ்சம் குழாவினாதானே போகும். அதே போலத்தான் ஒரு பக்தன் பெருமான நேர சேவித்து ஆனந்தப்படணும், நேர அவரை கண் கொண்டு பருகியவருக்கு தொண்டு புரிய வேண்டும் ஆசைப்படுகிறான். அப்படி ஆசைப்படுறச்ச இல்ல நீர் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு வர, அங்க வந்தாதான் உமக்கு நான் சேவை கொடுப்பேன்னு பெருமாள் இருந்தால் பெருமாள் கல்நெஞ்சுக்காரன்னு தான் சொல்லணும். அப்ப இந்த பக்தர்களை காக்கணும்னு சொன்னால் அவர் கீழே இறங்கி வந்து அவர்களை காக்க வேண்டும். அதைத்தான் காத்தல், சாது பரித்திராணம், சாதுக்களை ரட்சித்தல்னு சொன்னால் அவர் கீழே இறங்கி வந்துதான் ரட்சிக்க வேண்டும். அதற்காக இறங்கினார். ராமனாக அவதரித்ததற்கு எது காரணம்? தன்னுடைய குணங்களை நன்றாக வெளிப்படுத்தணும். வைகுந்தத்திலிருந்தா தன்னுடைய பெருமகளை வெளிப்படுத்த முடியல.
அடுத்து சாதுக்கள் நீ எப்ப வரப்போற உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறார்கள், துடிக்கிறார்கள். அந்த துடிப்பு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், பக்தர்கள், அவர்களை கண் கொண்டு நாம என்னுடைய சேவையை அவர்களுக்கு கொடுக்கணும்னா கீழே வந்துதான் ஆகணும். அதற்காகவும் பெருமான் பிறக்கிறார். மேலும் இந்த ராவணன் முதலான தீயவர்களை எப்படியாவது முடிக்கணும்ங்கிறது எண்ணம் இல்லை, திருத்தணும். ராவணன் எப்படியாவது திருத்தணும் தான் பார்க்கிறாராம். ராவணோ விபீஷணோவா ராவணஸ்வயம் எதிவா ராவணஸ்வயம் என்று தெரிவிக்கிறார். விபீஷண சரணாகதி கட்டத்துல விபீஷணன் வந்தாலும் சரி, இல்ல ஒருவேளை ராவணனே மனது திருந்தி வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தன்னுடைய திருவுள்ளத்தை ராமன் சொல்லுகிறார்னு சொன்னால், எப்பேற்பட்ட உள்ளம்! தன்னுடைய மனைவியை அவன் கபலீகரித்து கொண்டு போய் எங்கேயோ வைத்துக் கொண்டு துன்பம் கொடுக்கிறான். அப்படி இருப்பினும் ராவணன் சரணம்னு வந்து கேட்டால் நிச்சயம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லக்கூடிய குணம் இருக்கிறதுன்னு சொன்னால், இது எப்பேற்பட்ட குணம்! ஆக ராவணனையும் திருத்த வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய ராமபிரான் பெருமாள் இதற்காகவே அவதரித்தார். அப்ப அவதரித்து எல்லோரையும் காக்க வேண்டும். முதல்ல தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து சாதுக்களை ரட்சிக்க வேண்டும், தீயவர்களை முடிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். தர்மம் அப்படின்னா வேதம், வேதத்தினாலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள், வேதத்துல சொல்லப்பட்டக்கூடிய அந்த கருத்துக்களை கடைபிடிக்கணுமா? தர்மத்தை கடைபிடிக்கிறது, தர்மத்துல நிற்கிறதுன்னு அர்த்தம். வேதத்தை ஒப்புக்கொள்கிறேன், அது என்ன சொல்றதோ அதன்படி நடக்கிறேன், சாஸ்திரம் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நடத்தல், இதுதான் தர்மத்தை கடைபிடித்தல் அர்த்தம். அதை நன்றாக நிலைநாட்டுகிறார். பல தர்மங்கள் இருக்கு. சாமானிய தர்மங்கள், பொய் சொல்லாமல் இருக்கணும், உண்மையே உரைக்கணும், மற்றவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, மாற்றான் மனைவியை பார்த்தல் விரும்புதல்ங்கிறது கூடாது. இது மாதிரியான பல தர்மங்கள் இருக்கு. பெரியோர் சொன்னா சிறியவர் கேட்டு நடக்க வேண்டும். இது முதலான தர்மங்கள் எல்லாம் கடைபிடித்து காட்டுதல். விசேஷமா இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும்னா பெருமானுடைய திருவடிகளை பற்ற வேண்டும்ங்கிற அந்த தர்மம், அது எல்லையான மேலான தர்மம். கீழே முதல்ல படியிலிருந்து ஆரம்பித்து மேலான தர்மம் வரைக்கும் அத்தனை தர்மங்களையும் உலகத்துல நிலைநாட்ட வேண்டும். ராமன் அவதரித்த அந்த சமயத்திலே தர்மமே மாறி கிடந்ததாம். பெரியோர்கள் சொன்னா சிறியவர்கள் கேட்டு நடப்பதில்லை, தாயார் தகப்பனார் சொல்ற வார்த்தையை கேட்டு நடப்பதில்லை. இது எப்போ? திரேதா யுகத்துல. நாம இப்ப இருக்கிறது கலியுகம். நம்முடைய 5000 சொச்சத்துக்கு முன்னாடி துவாபர யுகம். அதுல எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள் யுகங்களுக்கு முன்பு அந்த திரேதாயுகம். அந்த சமயத்திலேயே தகப்பனார் சொல்றத பிள்ளை கேட்கலன்னா இப்ப வாயே திறக்க வேண்டாம், யாருமே எதுவுமே கேட்கறது இல்லைன்ற முடிவுக்கு வந்தாச்சு. எதுவா இருந்தாலும் இதை கேட்டு நாங்களா முடிவு பண்ணி நடப்போமே தவிர இன்னொருத்தர் பெரியவர் சொல்லுகிறோம்ங்கிறத கேட்க மாட்டோம்ங்கிறதுல உறுதியா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பெரியவன் சொன்னா சிறியவன் கேட்டு நடக்க வேண்டும் என்று இந்த தர்மம் முதலாக அனைத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே ராமன் அவதரித்தான். ஆக இத்தனை காரணங்களுக்காக சக்கரவர்த்தி திருமகன் அவதரித்தான்னு பார்ப்பனோம்னா முன்னாடி இந்த சரித்திரம், எப்படி இந்த சரித்திரம் அமைந்திருக்கிறது என்பதை சுருக்கமா பார்த்து மேற்கொண்டு ராம ஜனனத்துக்கு போகலாம். ராமன் பிறக்கணும்னு சொன்னால் ரொம்ப தவசா இருந்து தபசு பண்ணி பெற்ற பிள்ளை அல்லவா. 60,000 வருஷம் தசரதனுக்கு குழந்தை பேரே இல்லை, புத்திர பாக்கியமே இல்லாமல் இருக்க பின்பு பிறந்த ராமன்னா அப்ப எவ்வளவு சிரமப்பட்டு பெற்றிருக்கிறான். அப்படி பெறுவதற்கு யாது காரணம், முன்பு என்ன சரித்திரம் நடைபெற்றதுங்கிறத சுருக்கமா பார்க்கலாம். ராமாயணம் வால்மீகி மகரிஷி அவர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான இதிகாசம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். இந்த ராமாயணத்துல முதல்ல வால்மீகி மகரிஷி, நாரதர், இந்த 2 பேர் தான் முதல்ல பேசிக்கிறார். நாரதர் வால்மீகி ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு மொத்த ராமாயண சரித்திரத்தையும் உபதேசிக்கிறார். வால்மீகி மகரிஷி தபஸ் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசிரமத்தை நோக்கி நாரதர் வருகிறார். இனி மேற்கொண்டு ராமாயணம் இயற்றப்பட வேண்டும், வால்மீகியினால ராமாயணம் உலகத்துக்கே சேர வேண்டும் என்ற அந்த எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய நாரதர் அவர் பேசுகிறாராம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரஷ்ட வால்மீகிர் முனிபுங்கவம். வால்மீகியானவர் நாரதர் வந்த உடனே அவருக்கு வேண்டி ஆசனத்தை கொடுத்து அமர வைத்து கீழே விழுந்து சாஷ்டாங்கமா பிரணாமம் செய்து அவரிடத்துல கேட்கிறார். தேவரீர் உபதேசிக்க வேண்டும். பெரியவரான நாரதரே, தேவரீர் வந்திருக்கிறீர்னா பிரம்மாவினுடைய மானசபுத்திரர், எப்பேற்பட்டவர் நாரதர்னு நாம ஏதோ நாரத கலகம் வந்துட்டான், நாரதர் கலகம் பண்ணுவதற்குன்னு அவ்வளவு ஏளனமா சொல்லுகிறோம். உண்மையில நாரதர்ங்கிறவர் சிறந்த பிரம்ம ஞானி, ஆச்சாரிய துல்லியர், பிரம்மாவுக்கே மானசபுத்திரர். எப்போதும் ஹரிநாம ஜபத்திலே ஊன்றிருப்பவராய் எம்பெருமானுடைய திருநாமத்தையே சதா ஸ்மரித்து கொண்டு எதிலையுமே பற்று கிடையாது, உலக விஷயங்கள் எதிலையுமே அவருக்கு பற்று இல்லாதவராய் அப்பேற்பட்ட நாரதர் வந்திருக்கிறார்னு ஆச்சரியமா
இந்த வால்மீகி மகிழ்ந்து கொண்டாடி அவரிடத்துல கேட்கிறார். ராமாயணத்தை இயற்ற வேண்டும்னா அதற்கு முன்னாடி ராமனை பத்தி நன்னாக அனுபவிக்க வேண்டுமே, அதை இவர் மூலமாக அனுபவிக்க வேண்டும் என்று அந்த நாரதரிடத்துல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடபிரதः சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கமர்த்தश्च கஷ்டைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ ஜுதிமான் கோ அனசூயகः கஷ்யபிப்பதி தேவாஷ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுகே என்று வரிசையா 16 கேள்விகளை கேட்டார். சந்திரன் ராமச்சந்திரன் தானே பார்க்கிறோம். ராமன் சூரிய குலத்துல பிறந்தான். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னைன்னு பாசுரம். அங்கு நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி. கதிரவன் சூரியனுடைய குலம் இக்ஷ்வாக்கு குலத்துல ராமன் பிறந்தான். ஆனா பேர் என்னமோ ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் தான் அவருக்கு பெயர். ராம சூரியன் இங்கானு கேள்விப்படுகிறோமா? இல்லையேன்னா சந்திரனை போல குளுமையான அந்த திருமுகம் கொண்டிருப்பவர், குளுமையை கொடுப்பவர், கல்யாண குணங்கள் நிரம்பி இருப்பவர் சந்திரன். 16 கலைகளோடு கூடியிருப்பது சந்திரன். பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவை பார்க்கிறோம். அமாவாசையிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு கலையா சேரும். அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறிது பங்கு, அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் அந்த சந்திரன் கலை சேர்ந்து 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 முழு நிலவு ஆகிறது. மறுபடியும் தேய்பிறையில தேய்ந்து தேய்ந்து அமாவாசையில ஒண்ணுமே இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப முழு நிலவான சந்திரன் எப்படி 16 பங்குகள் கலைகளோடு சேர்ந்திருப்பவர், முழு நிலவு சந்திரன் பிரகாசிக்கிறாரோ, ஒளி கொடுக்கிறாரோ, குளிர்ச்சியை கொடுக்கிறாரோ, ராமனும் அதே போல குளிர்ச்சி கொடுக்கிறார். ராமச்சந்திரன். இப்ப இவரிடத்துல 16 இருக்கணுமே. என்னன்னா 16 குணங்கள் இருக்கின்றன. 16 கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவர். என்ன சுவாமி 16 தானா ராமனிடத்துல இருக்குன்னா 16,000 16 கோடி 16 கோடான கோடி குணங்கள் அவரிடத்துல இருக்கு. ஆனாலும் நம்மால எவ்வளவு அனுபவிக்க முடியும்? அவரிடத்துல 16 கோடி குணம் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொன்னா அனுபவிக்க முடியும். அவ்வளவு வாழ்நாளே கிடையாது. அப்ப அவரிடத்துல ஏதோ சுருக்கமா தான் நம்மால அனுபவிக்க முடியும். அதற்காக ஒரு 16 குணங்களை சொல்லி இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் ஒரு சேர ஒருத்தரிடத்துல இருக்க வேண்டும். எப்படி கேள்வி கேட்கிறார்னா 16 குணங்களை வரிசைப்படுத்துகிறார். இந்த 16ம் ஒருத்தரிடத்துல இருக்கணும். இந்த லோகத்துல மனுஷனா இருக்கக்கூடிய ஒருத்தரிடத்துல இருக்கணும். இப்பொழுது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கணும். இந்த 3ம் அங்க சேரணும். என்றோ வாழ்ந்தவர் கூடாது. இப்பதான் வாழக்கூடிய சமயத்தில் அவரும் வாழணும். யாரோ தேவதையா இருக்கார், உயர்ந்த எம்பெருமானா இருக்காருன்னு சொல்லக்கூடாது. மனுஷ குலத்துக்குள்ள ஒரு மனுஷனா இருக்க வேண்டும். இத்தனை குணங்களும் எப்போதும் கொண்டிருக்கணும். 16ல 10 குணம் இப்ப இருக்கும் சுவாமி. 6 குணம் அப்பப்போ போகும் வரும். ஒரு வாரத்துக்கு ஒரு சமயம் தான் வரும். அப்படிலாம் கூடாது. 16 குணங்கள் எப்போதும் கொண்டிருப்பவராய், இப்பொழுது வாழ்பவராய், மனுஷ குலத்துக்குள்ளே ஒருத்தராக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு நியமம் வைத்து இப்படியெல்லாம் அவர் சொல்லி இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காரா, அவர் யாருன்னு நீர் சொல்லணும்னு நாரதரை பார்த்து கேட்கிறார். நமக்கு என்ன தோணும்? வால்மீகி இது யாருன்னு தெரியுமா தெரியாதான்னு கேள்வி வருமா? நமக்கே இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டா ஓ வால்மீகி தெரியாது போல இருக்கிறது, இப்பதான் அவர் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார் போல இருக்கிறது என்றதானே வரும். கிடையாது. வால்மீகி நன்னா தெரியும். ராமன் ஒருத்தன் தான் இந்த கல்யாண குணங்கள் கொண்டிருப்பவன். இந்த மனுஷனாக தசரதனுடைய அந்த சக்கரவர்த்தியினுடைய குமரனாக அவதரித்திருப்பவன். எப்போதும் இந்த கல்யாண குணங்களை தன்னிடத்துல கொண்டிருப்பவன். இதை நன்றாக அறிந்திருப்பவர் வால்மீகி. ஆனாலும் ஒரு ஆச்சாரியர் குரு வந்திருக்கிறார்னா அவரிடத்திலிருந்து உபதேசமாக பெற வேண்டும் அல்லவா? அவர் அந்த திருவாய் மலர்ந்து அவர் சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை தாம் பெற வேண்டும் என்பதற்காக இத்தனை குணங்களையும் ஒரு சேர சொல்லி, குணங்களை மட்டும் சொல்லியிருக்கேன், குணங்களை கொண்டிருக்கக்கூடியவனுடைய திருநாமம் என்னன்னு நீ சொல்லும், அது யாருன்னு உம்ம வாயால கேட்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு அபிப்பிராயம் ஒரு ஆச்சாரியன் சொல்ல கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வத்தினாலே தனக்கு தெரிந்திருந்தாலும் அது ஆச்சாரியன் முக்கேன அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவரிடத்துல கேட்கிறார். மொத்தத்தையும் கேட்டு நாரதர் அப்படியே அவர் மாதிரி மயங்கிட்டார். 1 2 குணங்களை கேட்டாலே ஆச்சரியமா இருக்கும். மெய்கூச்சரியும் அப்படியே மயிர்கூச்சரிந்து காணப்படுவார் பெரியோர்கள் எல்லாம். இத்தனை குணங்களும் ஒருத்தனிடத்துல இருக்குமா? அப்படி நினைச்சு பார்த்தார். அப்படியே பிரமிச்சு போயிட்டார். ஒன்னும் நகர முடியல, நினைக்க முடியல. மனசு அப்படியே பாரமா எடுத்து உருக ஆரம்பித்து விட்டது. ராமன்னு மனசுல தோன்றின உடனே பேச்சை இழம்பல. காலாழும் கண் சுழலும் நா குழரும். ஒண்ணுமே செய்ய முடியல அவரால். நாரதர் ஒரு க்ஷணம் அப்படியே தன்னை சுதாரித்து கொண்டு, பொறுமையாக இரும், நீர் கேட்டுட்டீர்,
அப்படியே வில்லிலிருந்து தொடுக்கப்பட்ட அம்புகளை போல 16 கேள்விகளை வரிசையா கேட்டுட்டே. ஆனா பதில் சொல்லணும்னா சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு க்ஷணம் என்னை நான் சுதாரித்து கொண்டு அவனுக்கு பதில் சொல்றேன். ராமன் நினைச்ச மாத்திரத்திலேயே புலகாங்கித காத்திரராய் ஒன்னும் பேச முடியாம நாக்கு தழுதழுத்து போய் குரலே மேலெழும்பலையா அவருக்கு. அப்படியான நாரதர் சற்று தம்மை கொஞ்சம் சுதாகரித்து கொண்டு, இந்த லோகத்துல இப்படிப்பட்ட புருஷன் ராமனை தவிர வேறு யாரும் இல்லை. ராமோநாம ஜனைஸ்ருதா இக்ஷ்வாகு குல பிரபவா. இக்ஷ்வாகு குலத்துல உதித்திருக்கக்கூடிய ராமனை தவிர வேறு யாரிடத்துல இத்தனை குணங்களும் இருக்க முடியும்? மத்த யாரான ஒருத்தரிடத்துல இத்தனை குணங்கள் போகணும்னு சொன்னாலும் இருக்க முடியாது. போகலாம், ஒரு க்ஷணம் அப்படி எட்டி பார்த்துட்டு திரும்பி வந்துருமே தவிர ராமன் ஒருத்தரிடத்துல தான் இத்தனை குணங்களும் பரிபூர்ணமாக எல்லா காலத்திலும் எப்போதும் நிரம்பி காணப்படும். அப்படிப்பட்ட ராமனுடைய அந்த கல்யாண குணங்கள் நீர் சொல்லிவிட்டீர், கேட்டு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அவருடைய சரித்திரத்தை மேற்கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆச்சரியமா நாரதரே மொத்த ராமனுடைய சரித்திரத்தையும் வால்மீகிக்கு உபதேசித்தார். சங்கேப ராமாயணம் என்று வால்மீகி ராமாயணத்தினுடைய முதல் அத்தியாயம், முதல்ல வருவதே சங்கேப ராமாயணம் தான். மொத்த ராமாயண சரித்திரத்தையும் சுருக்கமா ஒரு 60-70 ஸ்லோகங்களுக்குள்ளாக மொத்த ராமாயண சரித்திரத்தையும் நாரதர் வால்மீகிக்கு உபதேசித்தார். கேட்டு திருப்தி அடைந்தார் வால்மீகி. ரொம்ப சந்தோஷம். தேவரிடத்துல யாருன்னு ஒரு கேள்விதான் கேட்டேன், ஆனா தேவரீர் மொத்த ராமாயண சரித்திரத்தையும் நமக்கு சொல்லி ஆனந்தத்தையே கொடுத்திருக்கிறீரே என்று அவரிடத்துல மிகுந்த சந்தோஷத்தோடு கீழே விழுந்து வணங்கினார், சந்தோஷப்பட்டார். அப்ப நாரதர் தெரிவித்தார், நீர் மேற்கொண்டு ராமாயணத்தை செய்ய போகிறீர், பிரம்மா வருவார், உமக்கு அனுகிரகிப்பார். அந்த ஞானத்தாலே பிரம்மா மொத்தத்தையும் உமக்கு ராமாயணம் முழுக்க உமக்கு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நடந்ததா போல காட்டுவார். இன்னைக்கு தொலைக்காட்சியில பார்க்கிறோம், என்றோ எப்பொழுதோ நடைபெற்றது தொலைக்காட்சியில பார்க்கிறோமா, அந்த மாதிரி மனக்கண்ணாலேயே மொத்தத்தையும் வால்மீகி அறிவாராம். வால்மீகி ராமருடைய காலத்துல வாழ்ந்திருந்தாலும் சரித்திரம் சற்று சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றதெல்லாம் இப்பொழுது கண் முன்னே தெரிய வேண்டும்னா எப்படி தெரியும்? அப்படி தெரியுமா போல பிரம்மா உமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்த அனுகிரகத்தினாலே தற்சர்வம் தர்மவீரியேன பஷ்யதி, அனைத்தையும் பார்ப்பாய். தர்மவீரிய ஞானத்தினாலே அனைத்தையும் நன்றாக பார்த்து மேற்கொண்டு ராமாயணம்ங்கிற அந்த காவியத்தை நீர் ஏற்றுவீர், ஒன்னும் சந்தேகம் இல்லைன்னு அனுகிரகம் பண்ணி நாரதர் புறப்பட்டார். வால்மீகி சந்தோஷப்பட்டு எழுந்து கொண்டு, சரி போய் சந்தியாவந்தனம் முதலான காரியங்களை பண்ணணும், போய் தீர்த்தமாடுவோம் என்ன அப்படி கங்கையை நோக்கி போகணும்னு போகிறார். போகிற சமயத்துல தமசான ஒரு நதி பாய்கிறது. அந்த நதிக்கரையில போகிறதுக்கு முன்பே சற்று அந்த பொழில்கள் சூழ்ந்த இடம் வழியா போயிட்டு இருக்கார். அப்படி மரங்கள் புஷ்பங்கள் பூத்து குலுங்கக்கூடிய அதன் வழியா போகிறார். போனா அங்க ஒரு மரத்துக்கு மேல கிரௌஞ்ச மிதுனங்கள், 2 கிரௌஞ்ச பட்சிகள், அன்றில் பறவைகள், அது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அப்படி ஒன்றோடு ஒன்று அனுபவித்து கொண்டு இருந்தது. ஒரு வேடன் அந்த இடத்துக்கு வந்து நேர ஒரு பெண் பறவை, அந்த பேடை, அதே போல அதனுடைய ஆண் பறவை, 2ம் அன்றில் பறவை, 2ம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்த சமயத்திலே வேடனானவன் அதற்குள்ள இருக்கக்கூடிய பெண் பறவையை நோக்கி அம்பெய்தான். அந்த அம்பு பட்டு அந்த பெண் பறவை துடிதுடித்துக் கொண்டு கீழே விழுந்தது. உடனே அந்த ஆண் பறவையும் துடித்துக் கொண்டு, ஐயோ இப்படி நம்முடைய அந்த பேடை இழந்தோமே, நம்முடைய அந்த கூட இருந்த துணைவியை இழந்தோமேன்னு அதுவும் மிகவும் துயரப்பட்டு கொண்டு அப்படியே கீழே விழுந்து பிராணனையே விட்டது. இதை பார்த்து மிகுந்த கோபம் வந்துடுத்து அந்த வால்மீகிக்கு. இப்படி 2 பறவையும் சேர்ந்திருந்த சமயத்துல இப்படி பண்ணி அதனுடைய அந்த துக்கத்துக்கு அதனுடைய பிராணனே போவதற்கு இவன் காரணமாக இருந்து விட்டானே இன்னும் மிகுந்த கோபம் கொண்டவராய் சாபமிடணும்னு சொல்லி சாபத்தை இட்டார். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாகா எத் கிரௌஞ்ச மிதுனா தேகம் அவதி காமமோகிதா. 2 கிரௌஞ்ச பறவைகள் இப்படி சேர்ந்து இருந்த சமயத்துல, ஏன் நிஷாதனே வேடனே, நீ உன்னுடைய அம்பினாலே இந்த பெண் பறவை இப்படி மாய்த்தாயே, அதனால அதற்கு எவ்வளவு துன்பம் ஏற்பட்டது, அந்த ஆண் பறவைக்கு எத்தனை துக்கம். 2 பேர் சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல இப்படி போய் பண்ணி அதனுடைய நாசத்துக்கே நீ காரணமாகி விட்டாயே, நீ உனக்கு எந்த மங்களங்களும் இல்லாமல் அழிந்து போவாய், இனி உனக்கு மங்களங்களே ஏற்படாதுன்னு சாபமிடுவதற்காக அப்படி அந்த ஸ்லோகத்தை சொன்னார். சொல்லிட்டு சற்று அப்படி நகர்ந்து போனார். சரி, என்ன வேடனுக்கு அதுதான் காரியம், அவன் அதை பண்ணாங்கிறதுக்காக நான் இப்படி கோபப்பட்டு சாபத்தை போட்டேனே என்று சற்று தம்மையே வருத்தி கொண்டார். சரி போகட்டும், போய் நம்முடைய காரியங்களை பார்க்கலான்னு அப்படி சற்று நகர்ந்து போகிற சமயத்துல யோசித்து பார்த்தால் இந்த ஸ்லோகம் ஆச்சரியமா வந்திருக்கிறதே. இந்த ஸ்லோகம் அழகா ஒரு அனுஷ்டுப்பு அந்த எழுத்துக்களோடு கூடினதாய் இலக்கியம், வடமொழி இலக்கணம், அந்த இலக்கணத்துக்கு சேர இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறதே. ஆனால் இந்த ஸ்லோகம் இப்படி சாபத்தை கொடுக்குமா போல இருக்கிறதே. முதல்ல இப்பதான் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கோம்,
பண்ணின அந்த ஸ்லோகம் இப்படி ஸ்லோகத்தை இன்னும் வெளிப்படுத்துகிறது. ஸ்லோகத்துவம் ஆகத்தகான்னு வடமொழியில தெரிவிப்பார். வால்மீகியினுடைய சோகம் துக்கம் அவருக்கு ஸ்லோகமாக வடிவெடுத்தது. ஆனால் இப்படி ஸ்லோகத்துல இந்த துன்பச் செய்தி துயரச் செய்தி என்ன இருக்கிறது, இதை எப்படியாவது மாத்தனவேன்னு அவர் துடித்து கொண்டிருந்தார். நம்ம வாயிலிருந்து வந்தது நல்ல வார்த்தையா இருந்திருக்கலாம், இப்படி அவனுக்கு சாபமிடக்கூடிய ஒரு செய்தியாக ஒரு விஷயமாக இப்படி ஒரு ஸ்லோகம் வந்திருக்கிறதேன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்துல பிரம்மா அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அந்த கணத்திலேயே பிரம்மா காட்சி கொடுத்து, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இதே ஸ்லோகத்தை நான் மங்கள ஸ்லோகமா மாத்தி தரேன். ஒரு காவியம் ஆரம்பிக்கணும்னா முதல்ல மங்கள ஸ்லோகம் தனியன்கள் என்றெல்லாம் இருக்கிறது, அத மாதிரி உனக்கு இதையே நல்ல ஸ்லோகமாக நான் பண்ணித்தரேன்னு பிரம்மா மாத்தினார். வடமொழியில் அதற்கெல்லாம் நல்ல சாமர்த்தியம் உண்டு. வடமொழி எழுத்துக்கள் சொற்கள் அப்படி இப்படி கொஞ்சம் மாத்தினா ரொம்ப கெட்ட தாழ்ந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய விஷயமே உயர்ந்த அர்த்தத்தை சொல்லக்கூடியதாக மாத்தி விடலாம். அத மாதிரி பிரம்மா அவர் இப்ப இந்த ஸ்லோகத்தையே மாத்தி கொடுத்தாராம். நீ இப்ப சாபத்தை கொடுத்தேன்னு தானே வருந்துகிறாய், வேண்டாம், அந்த சாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்லோகத்தையே நல்ல மங்களத்தன்மை கொண்டதாக மாத்தி தருகிறேன். இதற்கு இப்ப என்ன அர்த்தம் மாறிடும்னா, ஸ்ரீனிவாச பெருமாள் மா நிஷாத என்றால் மான்ற மகாலட்சுமி தாயார், அந்த தாயார் விட்டு விலகாமல் எப்போதும் பற்றி இருக்கக்கூடிய திருமார்பு கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். அகலகில்லே நிறையும் என்ன அலர்மேல் மங்கை உரைமார்பனான எம்பெருமான். இப்ப அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹாம் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதா. அதாவது அந்த ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தாமே ராவணனை அழித்து சீதா பிராட்டியை கை கொண்டான்கிற அந்த அர்த்தம் இந்த ஸ்லோகத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன, கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதா, ரெண்டு பறவைகளை போல இப்படி சேர்ந்திருந்தான் ராமனும் சீதையும். சேர்ந்திருந்த சமயத்துல சீதையத்தனை பிரித்து கொண்டு போனான் ராவணன். அப்படி போன அந்த ராவணனை நோக்கி எம்பெருமான் அம்பெய்து அவனை கொன்று முடித்து சீதையை திரும்பி அடைந்தான். அப்படி அடைந்த ராமன் ஜெயிக்கட்டும், அவனுக்கு எப்போதும் மங்களங்கள் ஏற்படட்டும் என்ன இதே ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நான் மாத்தி தரேன், இதை வைத்துக் கொண்டே மேற்கொண்டு நீ ராமாயணத்தை செய்யும் என்று பிரம்மா அனுகிரகித்து, உமக்கு அத்தனையும் தெரியும், இங்கிதம் நிமிஷிதம் செய்வ அத்புதம் ரம்யம் அத்புதம் என்று ராமன் என்னென்ன பண்ணியிருக்காரோ கண் சிமிட்டினதிலிருந்து தொடங்கி அவர் எங்கெங்கெல்லாம் நடந்து போனார், எப்படி காரியங்களை புரிந்தார், அனைத்தும் உமக்கு கண் முன்னே பிரத்யட்சமாக தெரியும். அதை நீர் அறிந்து முழு ராமாயண சரித்திரத்தையும் ஸ்லோகமாக பண்ணி அற்புதமாக சிறந்த இதிகாசமாக ஆக்கி கொடும் என்று பிரம்மா அனுகிரகிக்க மொத்தத்தையும் கண்டார். ராமன் பிறப்பதற்கு முன்பு தசரதனுடைய ஆண்ட காலத்திலிருந்து அவனுடைய சரித்திரத்திலிருந்து தொடங்கி மொத்த ராமாயண சரித்திரத்தையும் மனக்கண்ணிலே கண்டவராய் மேற்கொண்டு ஸ்லோகங்களை இயக்க ஆரம்பித்தார். அந்த சமயம் எந்த சமயம்னா, லவகுஷர்கள் பிறந்த சமயம். சீதா பிராட்டியினுடைய திரு கர்ப்பம், அதிலிருந்து லவகுஷர்கள்ங்கிற குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த குழந்தைகள் பிறந்த சமயத்திலே தான் இந்த ராமாயண காவியத்தை இயற்றினார் வால்மீகி. இயற்றி அந்த குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுத்தார். லவகுஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்து உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணணும், இது சிறந்த காதை, ராமனுடைய காவியம் சிறந்த இதிகாசம், ஆகவே இது உலகம் முழுக்க நடையாடணும். லவகுஷர்களிடத்துல சொல்லி உங்கள் பொறுப்பு, எங்கெங்க எல்லா நகரங்கள் கிராமங்களுக்கு போய் நீங்கள் இந்த ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டும்னு சொல்லி அனுப்ப அப்படி புறப்பட்டு வந்தார்கள் லவகுஷர்கள். அயோத்திக்கே வந்தார்கள். மற்ற இடத்துக்கெல்லாம் போய் ராமாயணத்தை சொல்லுவது ஒரு பெருமைனா, ராமன் பிறந்த இடமான அயோத்திக்கே போய் ராமாயணத்தை சொல்லுவது இன்னும் சிறப்பல்லவா, அந்த ஊருக்கே போவோம், அங்கேயே போய் சொல்லுவோம் என்று லவகுஷர்கள் அயோத்தியில பாராயணம் பண்ண அப்ப ராமன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ராமனே கேட்டு மிகுந்த சந்தோஷப்பட்டான் என்பது சரித்திரம். அப்படி ராமன் கேட்ட சமயத்துல எங்கு தொடங்கித்து என்றுதான் இந்த ராமாயணம் போகிறது. சாதாரணமா தொலைக்காட்சியில திரைப்படம் சினிமாலாம் எடுக்கிற சமயத்துல ஏதோ ஒரு விஷயத்த காட்டுவா, அதுவா அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி முன்னாடின்னு கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் சேர்ப்பான். ஒரு மணி நேரம் எத்தையோ பார்த்திருப்போம், சம்பந்தமே இல்லாம திடீர்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போனது என்னன்றது மறுபடியும் ஆரம்பிக்கும். அதுல இருந்து திரும்பி கடைசியில முடியறச்ச பார்த்தா அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தோமோ அங்கேயே கொண்டு போய் முடிச்சுடுவோம். அத மாதிரி இந்த ஸ்ரீ ராமாயணம் இப்ப எங்க இருக்கிறோம்னா, லவகுஷர்கள் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, கானம் பண்ணிட்டு இருக்கா, ராமன் கேட்டு இருக்கார், அந்த சமயத்துல இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இத்தனை நடைபெற்றது. நாரதர் உபதேசிக்க, பின்னர் வால்மீகி புறப்பட்டு போக, பிரம்மா அனுகிரகம் பண்ண, மொத்தத்தையும் அறிந்து கொண்டு வால்மீகி ராமாயணத்தை இயற்றி லவகுஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் பாடம் சொல்லி அவர்கள் ஊர் ஊராக போய் அயோத்திக்கு போய் பாடுகிறார்கள். அப்படி பாட தொடங்கின சமயத்துல
ராமனுடைய சரித்திரம், எப்படி தசரதன் ஆண்டான், அயோத்தி தேசம் எப்படிப்பட்டது என்று பாலகாண்டத்துல சொல்லி தொடங்கி கொண்டு மேற்கொண்டு ராமஜனனத்தை சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ராமன் கேட்டு இருக்கார். இப்ப நாமும் அங்கத்தான் இருக்கிறோம். இப்ப தசரதன் அவன் வாழ்ந்த இடம் அயோத்தி, சாகேத்துங்கிற அந்த அற்புதமான க்ஷேத்திரம். அந்த இடத்துல தான் அயோத்தி, சரையோன்ற நதி, அந்த நதி ஓடிக்கொண்டு தொட்டு கொண்டு ஓடக்கூடிய அற்புதமான அந்த க்ஷேத்திரத்தை இக்ஷ்வாகு மன்னர்கள், பெருத்த அந்த ராஜாக்கள், அவர்கள் ஆண்ட அந்த தேசத்தை இப்பொழுது தசரதன் ஆண்டு கொண்டு வருகிறான். தசரதன்கிற அந்த மன்னவனுக்கு எத்தனை பெருமைனா, 10 திக்கில ரதத்தை செலுத்தக்கூடிய பெருமையா. தசரதன் தன்னுடைய படை, தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை, சேனைய 10 திக்கிலையும் அனுப்பி எல்லாரையும் தனக்கு கீழே, ஆட்சிக்கு கீழே வைத்துக் கொண்டு தான் செங்கோலாட்சி புரிந்தான். பெருத்த மாமன்னன், சிறந்த இக்ஷ்வாகு வம்சத்து அரசன். அப்பேற்பட்ட சிறந்த அரசன் செங்கோலாட்சி புரிந்து ஜனங்கள் அத்தனை பேருடைய மனசையும் நன்கு கவர்ந்து உயர்ந்த ராஜாவாகத்தான் இருந்தான். ஆனாலும் அவனுக்கு ஒரு கவலை. இத்தனை இருந்தாலும் ஆனாலும்னு சொல்லி முடிப்பாளே, இத்தனை இருக்கு ஆனாலும். ஆனாலும்னா என்ன, ஏதோ ஒரு கவலை. என்ன கவலைன்னா, வாரிசு இல்லையே. அடுத்து இந்த ஆட்சியை எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு இவனுக்கு அடுத்து ஒரு வாரிசு ராஜா இளவரசன் வந்து முடிசூடிக்கொண்டு இதை ஆள வேண்டுமேனா அவனுக்கு அந்த புத்திர பாக்கியம் மட்டும் இல்லை. தசரதன் இத்தனை செல்வங்களோடு கூடி இருந்தாலும் அடுத்து இதை அனுபவிப்பதற்கு அடுத்து வாரிசுன்னு ஒருத்தர் இருக்கணுமே. அப்படி வாரிசாக அவனுக்கு ஒரு புத்திரன், குழந்தை பாக்கியம் இல்லாதவனாக இருந்தான். எத்தனையோ மனைவிகளை கல்யாணம் பண்ணி கொண்டான். 60,000 வருஷம் ஆட்சி புரிந்தான். ஆனாலும் குழந்தை இல்லையா. 60,000 ஆண்டு, 60 வயசு இல்லை, 60,000 ஆண்டுகள் அவன் ஆட்சி புரிந்திருக்கிறான்னா அப்படியெல்லாம் இருக்க முடியுமா சுவாமி? 60, 70க்கே கை கால் முட்டி வலி முடியல. 60,000 ஆண்டு அவன் எப்படி வாழ்ந்தான்னா அது திரேதா யுகம், இது கலியுகம். நமக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அது நடைபெற்றதுன்னா அப்பொழுதெல்லாம் வாழ்க்கை, ஆகாரம், நல்ல ஆயுள் எல்லாம் தீர்க்கமா நன்றாக இருக்கக்கூடிய காலம். அதனால 60,000 ஆண்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஆக ராஜா அந்த தசரதன் அப்படி ஆண்டு கொண்டிருக்க சமயத்துல அவனுக்கு புத்திர பேரு இல்லாமல் இருக்க குலகுரு ரிஷிகள் எல்லாரையும் கூட்டு, மந்திரிமார்களை எல்லாம் கூட்டு ஆலோசித்தான். என்ன பண்ணலாம்னு ஆலோசிக்க, நாட்டினுடைய நன்மை, பிரஜைகளுடைய நன்மைக்காக நீ ஒரு யாகத்தை செய்வாய். அஸ்வமேத யாகம் என்று அதற்கு பெயர். அந்த யாகத்தை நீ நன்றாக செய்தால் அதற்கு அங்கமாக பல யாகங்களை செய்யணும். அஸ்வமேத யாகம்னு ஒரு யாகத்தை செய்யணும்னா அதனோடு கூடவே பல யாகங்களையும் செய்யணும். இந்த ராஜா இப்ப நன்றா அஸ்வமேத யாகத்தை செய்யணும்னா அவருக்கு ஆயுஷ் நன்னா இருக்கணும், அவருடைய ஆரோக்கியத்துக்கு குறை இல்லாமல் இருக்கணும். இதை போல அவருக்கு நிறைய சம்பத்து, செல்வம் ஏற்பட வேண்டும். அதிலே ஒன்று இந்த புத்திர பேரு. இவருக்கு அடுத்து இந்த ராஜ பதவியில இருந்து கொண்டு மேற்கொண்டு நன்றாக ஆட்சி புரியணும்னா புத்திர பேரு, மக்கட்பேரு ஏற்படணுமா, அதற்கும் சேர்த்து அதிலேயே ஹோமங்கள் எல்லாம் இருக்கு, யாகங்கள் இருக்கு. ஆகவே நீர் நாட்டினுடைய நன்மைக்காக அஸ்வமேத யாகத்தை செய்யும். அதற்கு சிறந்த ரிஷி, ரிஷ்யஸ்ருங்கர் என்ன அந்த ரிஷி வரணும். அவர் பக்கத்து தேசத்துல இருக்கார். அந்த தேசத்திலிருந்து அந்த ரிஷியை வரவழைத்து கொண்டு இந்த யாகத்தை செவ்வனே செய்தால் உமக்கு வேண்டிய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்ல, அதற்கென்ன, நாட்டினுடைய நன்மைக்காகத்தானே ராஜா இருக்கும், அவசியம் செய்து விடலாம்னு ஏற்பாடு செய்தனர் அஸ்வமேத யாகம். ஓஹோன்னு பத்திரிக்கை அடித்து ஊர் முழுக்க அனுப்பி எல்லாரையும் திரட்டி, தேவர்களுக்கெல்லாம் பத்திரிக்கை, ஏன்னா இவன் தேவலோகத்துக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு இவனுக்கு சக்தி, ஆற்றல், சாமர்த்தியம் இருந்தன. அதனால தேவர்களுக்கெல்லாம் வரவழைத்து யாகத்தில் அவர்களுக்கெல்லாம் ஹவிர்பாகம் கொடுக்கணுமே, அதனால அவர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்குன்னு இருப்பிடம். அதே மாதிரி மற்ற அரசர்கள், பேரரசர்கள், சிற்றரசர்கள்னு எல்லா அரசர்களும் வந்து தங்குவதற்கு அவர்களுக்குன்னு இருப்பிடம். இப்படி கோலாகலமா அந்த இடத்தெல்லாம் ஏற்பாடு செய்து குதூகலமா ரொம்ப சீரும் சிறப்புமாக அஸ்வமேத யாகத்தை செய்ததுக்கு ஏற்பாடெல்லாம் செய்து சீரம் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறான் ரிஷ்யஸ்ருங்கர். அவரையும் எப்படியாவது அழைத்து கொண்டு வர வேண்டும்னு ஒரு உபாயத்தின் மூலமாக ரிஷிகள் போய் சொல்லி அவரும் அழைத்து கொண்டு அவரும் வந்து சேர்ந்தார். சிறந்த அந்த ஒரு நாளிலே யாகங்கள் எல்லாம் செய்வதற்கு ஆரம்பித்தான். ஓஹோன்னு அஸ்வமேத யாகம் செய்வதற்கு முன்பு பல யாகங்கள், அதனுடைய தொடர்பிலே பல யாகங்கள். அதிலே புத்திர காம இஷ்டி யாகம், புத்திரனை குறித்து விருப்பம், ஒரு புத்திரன் பிறக்க வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு யாகத்தை செய்வதற்கு ரிஷிகள் எல்லோரும் இவனுக்கு ஆலோசனை சொல்லி, குரு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லி இவனும் செய்ய தொடங்கினான். அதே சமயம் நிற்க, இதுல எல்லாம் காட்டுவாள், இந்த பக்கம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும், இதே சமயம் மற்றொரு பக்கம் இன்னும் நடக்கும். அத மாதிரி இங்க ஏற்பாடு நடக்கிறது. இன்னொரு பக்கம் தேவர்கள் எல்லாம், வந்தவர்கள் எல்லாம் இப்ப பெருமானை நோக்கி பிரார்த்திக்கிறார்களாம். இதோ இவர் பண்றாரே, தசரதன் பண்றாரே இந்த யாகம்,
இந்த யாகத்துக்கு ஒரு சிறந்த பயனாக பெருமானே நீரே வந்து பிறக்கணும். மத்த யாரோ யாரோ வந்து சந்தோஷப்பட்டு பிரீத்தி அடைந்தாலாம் போராது. தேவரீர் சந்தோஷப்பட்டு இவனுக்கு வந்து குழந்தையாக வந்து பிறந்தால் உம்மாலத்தான் இந்த உபதிரவம் போகும். ராவணன் முதலான அரக்கர்கள் பெருத்து போய்விட்டனர். 14,000 அரக்கர்கள் ஒரு பக்கம், ராவணன் முதலான அசுரர்கள் ராட்சசர்கள் ஒரு பக்கம். உலகம் பார தாங்க முடியல. தேவர்கள் எங்களுக்கு ஹிம்சையும் தாங்க முடியல. ஆகவே நீர் தான் எப்படியாவது இதையெல்லாம் போக்க வேண்டும்னு பெருமானிடத்துல சரணாகதி பண்ணினர். அதான் திருவிருத்தத்துல சொல்லும் பொழுது நின்னை விண்ணோர் கால் நிலம் தோய்ந்து தொழுவர் நின்மூர்த்தி பல்கூத்தில் ஒண்ணு காணலும் ஆங்கள் ஒன்னே வைகள் மாலையும் காலையுமே. 2 வேளை பொழுது ரொம்ப நிஷ்டையா தேவர்கள்லாம் வந்து வணங்கினார்களாம். அது வரைக்கும் தேவர்கள்லாம் சற்று கர்வத்தோடு இருந்தனர். இப்ப துன்பத்தினால பீடிக்கப்பட்டனரா, அப்ப ரொம்ப நியம நிஷ்டையா அப்படியே வந்து பெருமானிடத்துல கண்ணும் கண்ணீரமா பக்தியா வந்து பிரார்த்தித்தனராம். நமக்கெல்லாம் கூட அப்படித்தானே, துன்பம் வர சமயத்துல ரொம்ப பய பக்தியா இருப்போம். இந்த துன்பம் எல்லாம் போச்சு, சந்தோஷம் வந்துடுத்துன்னா எல்லாம் மறந்துடும். பெருமாள் தான் கொடுத்தாருங்கிறதையே மறந்து அவர் என்ன பண்ணார், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அளவு கர்வம் வந்துடும். அதே ஒரு துன்பம் வரட்டும், எத்தனை பிரதட்சணம், 1க்கு 10 பண்ணட்டுமா, இதுக்கு 4 பண்ணட்டுமான்னு அது இதுன்னு அலைவோம். அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஏதாவது நன்மை நடந்து விட்டதுன்னா பெருமானையே மறந்துடுவா, அவரையே எதிர்த்து சண்டை போடுவா. ஆனா அவர்களுக்கு துன்பம் வந்து கொடுத்தோம்னா அப்படியே கண்ணும் கண்ணீரமா பக்தர்களா உம்மை விட்டா நமக்கு யாது கதி என்று பெருமானிடத்துல வந்து சரணாகதி செய்வர். அப்படி இந்த தேவர்கள் எல்லாம் வந்து பிரார்த்திக்க, சரி உங்களுக்காக நாம் வந்து பிறக்கிறோம்னு பெருமானும் வாக்குறுதி கொடுத்தார். அற்புதமான ஒரு வேளையிலே புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து ஹவிர்பாகத்தை சேர்த்தார்கள். அந்த ஹவிஸ அக்னி பகவானை நோக்கி சேர்க்க, அக்னி குண்டத்திலிருந்து ஓஹோன்னு ஒரு பாயசத்தை எடுத்துக்கொண்டு தேவதை வந்தார். அந்த ஒரு பூதம்னு சொல்றார். அதாவது ஒரு மாதிரியான தேவர்களுக்குள்ள பல பிரிவு இருக்கா, யக்ஷர்கள்னு இருக்கா, கிண்ணறர்கள்னு இருக்கா, அப்சரஸ்திரிகள்னு இருக்கா. அத மாதிரி இவர் ஒருத்தர். இவர் அந்த அக்னி பகவானுடைய சாட்சியாக இவர் தோன்றினார். கையில அழகான ஒரு பாயச பாத்திரம், ஒரு கலசம், அது வெள்ளி தங்க ஸ்வர்ண பாத்திரம், வெள்ளி மூடியோடு இருந்ததாம். தங்க ஸ்வர்ண கலசத்திலே வெள்ளி மூடி வைத்து உள்ளுக்குள்ள ஓஹோன்னு பாயசம். அந்த பாயசத்தை கொண்டு வந்து நேர எடுத்து கொண்டு வந்து தசரதத்துல கொடுத்து, உன்னுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறும், இந்த பாயசத்தை பிரித்து உன்னுடைய மனைவிமார்களுக்கு கொடு என்று சொல்லிவிட்டு அந்த பூதம் புறப்பட்டு போய்விட்டது. ரொம்ப சந்தோஷப்பட்டா எல்லா ஜனங்களும். என்னமா ராஜா பண்ணி இருந்தா அதற்கு மெச்சி இப்படி தேவதைகள் எல்லாம் சேர்ந்து பாயசத்தை கொடுத்திருப்பார் என்று சந்தோஷப்பட்டனர். இப்ப தசரதன் முடிவெடுத்தான், பாயசம் கிடைச்சிடுத்து, இதை யார் யாருக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், ஏன்னா அவனுக்கு மனைவிமார்கள் பல பேரு, இத்தனை பேருக்கு கொடுத்து என்ன பண்றது. கொடுத்த பாயசத்தை ரொம்ப உபயோகமா யாருக்கு முக்கியமான தேவையோ அவர்களுக்கு கொடுக்கணும். பார்த்தா முதல்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய 3 தேவிகள், தனக்கு பட்ட மகிஷி கௌசல்யா, அடுத்து கைகேயி, அடுத்து சுமித்ரை. இந்த 3 இடத்துல தான் மிகுந்த விருப்பம். இந்த 3 எப்போதும் தான் அருகில வைத்துக் கொண்டு எல்லா நல்ல காரியங்களையும் பண்ணுவது ராஜாவான தசரதனுக்கு வழக்கம். சரி, இவர்களுக்கு தான் பிரித்து கொடுக்கணும் என்பதற்காக அந்த பாயசத்தை எடுத்தார். மொத்த பாத்திரத்துல 2 பங்கா பிரித்தார். மொத்த பாயசம் அதுல 2 பங்கா பிரித்தார். ஒரு பங்கு கௌசல்யனிடத்துல கொடுத்து, நீதாமா மூத்த மனைவி, பட்ட மகிஷி, ராணி, ஆகவே அரசியா இருக்கக்கூடிய உனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், ஆகவே நீ முதல்ல இத்த பருகுவாயின்னு முதல் பங்கு பாயசம், அரை பங்கு பாயசத்தை கௌசல்யனாட அவளிடத்துல கொடுத்தார். சந்தோஷம், திருப்தி, ராஜா நமக்கு கொடுத்தாரேன்னு கௌசலை அந்த பாயசத்தை விழுங்கி விட்டாள். அடுத்து மீதி 1 பங்கு இருக்கா, அந்த 1 பங்கை 2ஆ பிரித்தார். ஏற்கனவே மொத்தத்துல ஒரு அரை பங்கு போய்விட்டது. இப்ப மீதி இருக்கக்கூடிய அரை பங்கை 2ஆ பிரித்தா 1/4 பங்கு 1/4 பங்கு. அந்த 2 1/4 பங்குல 1 1/4 பங்கை சுமித்ரை இடத்துல கொடுத்தார், கௌசலைக்கு கொடுத்தார். கொடுத்து அதனுடைய மிச்சத்துல அறையில இப்ப 1 பாதி 1/4 பங்கை சுமித்ரைக்கு கொடுத்தார். சுமித்ரா வாங்கிட்டு உடனே சாப்பிடலையாம், கையில அப்படியே வைத்து கொண்டு இருக்கட்டும், நமக்கு இன்னொரு தடவை கொடுக்கணும் என்ன அவள் காத்து கொண்டிருந்தாள். கேட்கல, கையில வாங்கி கொண்டு அவள் பாட்டுக்கு இருந்தாள். அடுத்து இந்த மீதி இருக்கக்கூடிய 1/4 பங்கை நேர கைகையை கொடுத்துடலாமா, அப்படி கொடுத்திருந்தா ஒண்ணு வம்பே இல்லாம போயிருக்கும். ஆனால் அந்த 1/4 பங்கை மீதியும் 2ஆ பிரித்தார். பிரித்து கைகேயிக்கு 1/4 பங்கெல்லாம் கொடுக்க கூடாது, அவளை பத்தி ஏற்கனவே தசரதன் தெரிந்து கொண்டிருக்கிறான். இவளுக்கு அன்பு அதிகம் எல்லாம் வாஸ்தவம், ஆனா கோபத்துல எப்படி நடந்துப்பான்னு தெரியாது. ஆகவே இவளுக்கு மொத்த 1/4 பங்கையும் கொடுக்க வேண்டாம், கால்ல 1/4 பங்கு கொடுத்தாலே போறோம், இவளுக்கு அவ்வளவுதான் தகுதி என்று 1/4 பங்கு பாயசத்தை கைகேயி கொடுத்தாராம். கைகேயி பார்த்தா சுமித்ரா இன்னும் சாப்பிடவே இல்லையே, நாம சாப்பிடணும், ஏன்னா முதல்ல கௌசல சாப்பிட்டாச்சு,
அப்ப அவன் தான் யவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிப்பதற்கு குழந்தை, அந்த குழந்தை போயிடும். அடுத்து இளவரசனுக்கு அடுத்து அவனுக்கு கூட இருக்கிறதுக்கு நம்ம பையன் தான் வரணும். நமக்கு குழந்தை பிறந்தாதான் அவனை அடுத்து அவர் சேர்த்து வச்சுப்பான். ஆகவே முதல்ல நாம சாட்டணும்னு அவசரப்பட்டு கைகேயிக்கு அரைக்கால் பங்கு கொடுத்த உடனே தான் சட்டுன்னு அதை விழுங்கி விட்டாளாம். கைகேயி கொடுத்தா மீதி அரை பங்க பாயசஸ்ய அமிர்தோபமம், இது இன்னும் மீதி இருக்கக்கூடிய அரைக்கால் பங்கு வால்மீகி வர்ணிக்கிறார் அமிர்தோபமம். மொத்த பாயசத்திலும் இதுதான் அமிர்தத்தை ஒத்ததான். ஏன் சுவாமி அவ்வளவு விசேஷமா இது? மிச்சம் இத்தனை பேருக்கு கொடுத்து மீதி இருக்கக்கூடிய அரைக்கால் பங்குக்கு அமிர்தத்துக்கு சமமானதுன்னு சொல்றாரு. என்ன வாஸ்தவம். அதனால பிறந்திருக்கக்கூடிய குழந்தையினுடைய பெருமையை முன்பே அறிந்ததுனாலே வால்மீகி சொல்லுகிறார், ராமன் அரை பங்கு பாயசத்தினால பிறந்தார். அடுத்து கௌசலைக்கு பிறந்தார். அடுத்து சுமித்ரை, அவள் அரைக்கால் பங்கு கையில கால் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல கைகேயிக்கு அரைக்கால் பங்கு கொடுத்தாரா, அதனால பரதன் பிறந்தார். அடுத்து இப்ப மீதி இருக்கக்கூடிய அரைக்கால் பங்கை யோசித்தார், யாருக்கு கொடுக்கலாம்? கௌசலைக்கு வேண்டாம், அவளுக்கு அரை பங்கு கொடுத்தாச்சு. கைகேயிக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். மீதி இருக்கிறது சுமித்ரைக்கு தான், இவளுக்கே கொடுப்போம்னு சொல்லி மீதி இருக்கக்கூடிய பங்கு அவளுக்கு கொடுக்க 2 பங்கு. ஒன்னு கௌசலைக்கு கொடுத்த மிச்சம், மத்தொன்னு கைகேயி கொடுத்த மிச்சம். ஆஹா, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! 2 குழந்தைகளுக்கும் சேவகர்களை போல 2 குழந்தைகள் நமக்கு பிறக்க வேண்டும் என்று ஆலோசித்து சந்தோஷப்பட்டு அதற்குத்தான் பெருமாள் இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கார் என்று மிகவும் ஆனந்தத்தோட விழுங்க இவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். ஒருத்தன் ராமனுக்கே எல்லா விதமான அடிமைகளையும் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், இன்னொருத்தன் ராம பக்தனான பரதனுக்கு அனைத்து அடிமைகளையும் செய்யவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அவள் விழுங்கினாள். அதை போலவே குழந்தைகள் பிறந்தார்கள். ததஷ்ட துவாதசே மாசே சைத்ரே நாவமிகேதிதே, ராமன் அவதரித்தான். கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜசா, கௌசலையினுடைய அந்த மணிவயிரிலே மண்ணு புகழ் கௌசலதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு குலசேகராழ்வார் கொண்டாடுகிறார். கௌசல்யா சுப்ரஜாராம என்று விஸ்வாமித்திரர் கொண்டாடுகிறார். அப்படி ராமன் 12வது மாசம் 12 மாசம் கர்ப்பத்துல இருந்தார். நாமெல்லாம் 10 மாசத்துக்குள்ளேயே 9 மாசத்திலேயே அதுவா இதுவா வந்துடுவாரா இல்லையான்னு பார்த்து வயத்தை கழிச்சு எடுத்துடுறான். ஆனா ராமன் 12 மாசம், 10 மாசம் எல்லாம் கூடாது, நன்னா பொருந்தி இருந்து 12வது மாசத்துல தான் பிறந்தாராம். சைத்திர மாசம், சித்திர மாசத்திலே அழகான நவமி திதியிலே புனர்பூச நட்சத்திரத்திலே ராமன் அவதரித்தார். நாம இருக்கிறது பங்குனி மாசம் தானே, சித்திர மாசத்துல பிறந்தார்னா இப்ப ஸ்ரீராம நவமியான்னா 2 விதமாக பஞ்சாங்கங்கள் உண்டு. சந்திரனுடைய கதி, அவருடைய அந்த போக்குவரத்தின் அடிப்படையிலே சாந்திரமானத்து பஞ்சாங்கம், சூரியனுடைய போக்குவரத்து, அவர் போகிற வழி அவருடைய மார்க்கத்தை வைத்துக் கொண்டு சௌரமான பஞ்சாங்கம். அதுல சந்திரனுடைய கதிபதி பார்த்தா அதோ நாளைக்கு யுகாதி வருஷ பரப்பு, அதிலிருந்து சைத்திர மாசம் அதுல பிறந்துடுறது. அந்த சைத்திர மாசத்து நவமி திதி, அதுல புனர்வசு நட்சத்திரம் ராமன் பிறந்ததுன்னு கொள்ளலாம். வடக்கெல்லாம் பொதுவா சாந்திரமானத்துப்படிதான் அனைத்து பஞ்சாங்கங்கள் உற்சவங்கள் எல்லாமே. ஆனால் சௌரமானத்தின்படி நமக்கு இப்ப பங்குனி மாசம் தானே, ஆகவே சௌரமானம் சூரியனுடைய கணக்கின்படி நமக்கு பங்குனி மாசத்து புனர்வசு நட்சத்திரம் நவமி திதி. ஆனால் சாந்திரமானத்தின்படி அது சந்திரனுடைய கதிப்படி பார்த்தால் அது சித்திர மாசத்து நவமி திதி புனர்பூச நட்சத்திரம். அதிலே ராமன் அற்புதமாக அவதரித்தான். கௌசலையனுடைய மணிவயிற்றிலே ராமன் அவதரித்தான். அடுத்து புஷ்ய நட்சத்திரம், சித்திர மாசம் புஷ்ய நட்சத்திரத்திலே பரதன் கைகேயிக்கு அவதரித்தான். அடுத்த நாளே அவதரித்தார்கள். புனர்பூச நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் புஷ்ய நட்சத்திரம் பரதன் அவதரித்தார். அடுத்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்திலே சுமித்ரை 2 குழந்தைகளை பெற்றார். அதாவது லக்ஷ்மணன் சத்ருக்னன் இன்னும் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இப்படி 4 குழந்தைகள், ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னர்கள் இன்னும் பெயரிடல 4 குழந்தைகள் பிறந்தார்கள். ஓஹோன்னு சந்தோஷம் தசரதனுக்கு. ஒரு குழந்தை பிறக்கமான்னு எதிர்பார்த்து இருந்தார். 4 குழந்தைகள் பிறந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அவமாய் இருந்து பெற்ற 4 புதல்வர்களையும் பார்த்து ஆனந்தப்பட்டான். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் அவருடைய குலகுரு வசிஷ்டர் அவரை கூட்டி இப்ப பெயர் வைக்கணுமே, அதற்குன்னு பெயர் வைப்பதற்காக வந்து அவர் பார்த்தார். தொட்டில 4 குழந்தைகள் போடப்பட்டிருந்தன. வசிஷ்டர் வந்து பார்க்கிறார். ஓன்னு இந்த 2 குழந்தைகள் மட்டும் அழுது கொண்டே இருந்தது. அது எந்த 2 குழந்தைகள்? லக்ஷ்மணர் குழந்தை, சத்ருக்ன குழந்தை. அந்த 2 குழந்தைகளும் வீல் 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 கத்திண்டே இருந்ததாம். என்ன பண்ணாலும் அழுக ஓயவே இல்லை. என்னன்னு வந்து வசிஷ்டர் பார்க்கிறார். தாயார தவிக்கிறார். என்னன்னு புரியலையே, எறும்பு கடிக்கிறதா, அது கடிக்கிறதா, ஏதான ஊர்றதா, பசியா, ஒன்னும் புரியல. எடுத்து வச்சுக்கிறோம், ஒண்ணு பண்ணாலும் அழுக ஓயல. என்னன்னு வசிஷ்டரை கூப்பிட்டு இதையும் சரி பண்ணிடணும். இந்த குழந்தை ஏன் அழறதுன்னு தெரியும், அதை சரி பண்ணணும், பெயர் வைக்க வேண்டும். இந்த 2த்துக்குமா வசிஷ்டர் வந்தார்.
ஊர் முழுக்க தோரணங்கள் எல்லாம் கட்டி அத்தனை ஜனங்களும் ஆரவாரம் சந்தோஷம். ராமன் பிறந்தார், ராமன் பிறந்தார்னு எத்தனை பேருக்கு சந்தோஷம். நான் 60,000 வருஷம் காத்திருந்து குழந்தை பேர் இல்லாமல் இப்ப பிறந்திருக்கிறார்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா அந்த ஜனங்கள் எல்லாம், ஊராரெல்லாம் திரண்டு அது என்ன 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 அப்படி குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் பார்க்கணும்னு ஆர்வமா வந்து நிற்க வசிஷ்டரும் வந்து பார்க்கிறார். பார்த்தா 4 தொட்டில்கள். முதல்ல ராமன், அடுத்த தொட்டில் பரதன், அடுத்த தொட்டில் லக்ஷ்மணன், அடுத்த தொட்டில் சத்ருக்னன். 4 இந்த குழந்தைகளை இந்த வரிசையில போட்டிருந்தாலும் வசிஷ்டர் பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சுடுச்சு, ஓ இந்த குழந்தை ஏன் அழறதுன்னு இப்பதான் புரியறது, தொட்டில மாத்தி போடணும்னாலும். இல்லையே, இப்படித்தானே குழந்தைகள் பிறந்தத, புனர்பூசத்துக்கு ராமன், பூஷத்துக்கு பரதன், ஆயில்யத்துக்கு தானே இவா 2 பேர் பிறந்தா, அந்த வரிசையில தானே போட்டிருக்கோம்னா. பிறந்த வரிசை வேறாக இருந்தாலும் பாயசம் கொடுக்கறச்ச எந்த வரிசையில கொடுத்தோம்? முதல் ராமனுடைய பங்கு, அதனுடைய மிச்ச பங்கு சுமித்திரைக்கு போச்சு. அடுத்து பரதனுக்கு கொடுத்து அதனுடைய கைகேயி கொடுத்து அதனுடைய மிச்ச பங்கு சுமித்திரைக்கு போச்சா. ஆகவே ராமனுக்கு தொண்டனாக ஒரு குழந்தை, அடுத்து கைகேயினுடைய புதல்வனுக்கு தொண்டனாக இன்னொரு குழந்தை. இதை புரிந்து கொண்ட வசிஷ்டர் தொட்டில மாத்தி போடுங்கோன்னார். 2வது தொட்டில் 3வதா வரணும், 3வது தொட்டில் 2வதா வரணும், இதையும் மாத்துங்கோன்னார். சரி மாத்தியாச்சு. பாதி அழுக ஓஞ்சுதான். இத்தனை நேரம் ஓஹோன்னு இருந்தது, இப்ப கொஞ்சம் அழுக ஓஞ்சுது, பாதிதான் ஓஞ்சுது. ஆனாலும் இன்னும் கடுக்கடுன்னு இருக்கு, அழுக நிறுத்தவே இல்லையே, என்ன பண்றது யோசிச்சார் வசிஷ்டார். எதுக்கு 4 தொட்டில்? எடுங்கோ 2 தொட்டில போடுங்கோன்ட்டு. 2 தொட்டில், 4 குழந்தை இருக்கேன்னா 2 தொட்டில போடுங்கோ, ராமனும் லக்ஷ்மணனையும் சேர்த்து போடுங்கோ, பரதனையும் சத்ருக்கனையும் சேர்த்து போடுங்கோன்னா 2 தொட்டில எடுத்தா 2 தொட்டில 2 குழந்தைகளை சேர்த்து போட்டா சிரிச்சுன்னு இருந்துதான் 2ம். இன்னும் அழுக சத்தமே இல்லை, எறும்பு கடிச்சாலும் எது கடிச்சாலும் ஒன்னும் தெரியல. குழந்தைகள் ஓஹோன்னு ஒன்ன தழுவி கொண்டு அத்தனை சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படி இருந்தனவா. பரவாயில்லையே. பால்யாத் பிரபிருதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹான்னு கொண்டாடுகிறார். என்ன என்ன இந்த குழந்தைகளா இருக்கக்கூடிய சமயத்திலேயே என்ன பக்தி, என்ன பக்தி, ராமனிடத்துல இப்படி பக்தியா என்ன ஆச்சரியப்பட்டார். லக்ஷ்மணனுடைய பக்தி, சத்ருக்னாழ்வானுடைய பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்ட வால்மீகி பெயர் வைக்கிறார். ராமனுடைய அந்த திரு உருவம் வசிஷ்டரை தூண்டுறதாம். ராமேன அபிராமேன வபுஷா தஸ்ய சோதிதா. ராமன்ற பெயரை வை. ராமன்கிற அந்த குழந்தை வசிஷ்டரை பார்த்து புத்தியில தூண்டித்தான். எனக்கு என்ன யோசிக்கிற, என்னை பார்த்தா என்ன பெயர் வைக்கணும்னு எனக்கு இதுவேற யோசனை வேறையா, ராமன்னு தான் நீ பெயர் வைக்கணும். ரமயதீதி ராமஹா, அழகு அழகு அழகு, உள்ளத்தை கொள்ளக்கூடிய அழகு, யாரு பார்த்தாலும் கண்டவர்த்தம் மனம் வழங்கும் கணபுரத்தன் கருமணியே என்று எல்லாருடைய மனசையும் கவர்ந்து இழுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன், ரமிக்க செய்பவன் ராமன். அது விரோதியாகவே இருந்தாலும் யாரா இருந்தாலும் பார்த்தா மனசு அவ்வளவு சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட உருவம் கொண்டிருக்கக்கூடிய ராமனுடைய அந்த உருவம் தூண்டி தூண்டி பெயர் வைக்க வைத்ததான். வசிஷ்டரே எனக்கு எந்த பெயரையும் வைக்க, ராமன்னு தான் நீர் பெயர் வைக்கணும்னு சொல்லி தூண்டி ராமன்னு பெயர் பெற்றது. வசிஷ்டர் ராமன் அழகா பெயர் சூட்டுகிறார். முதல்ல கௌசல்யனுடைய மணிவயிறுல பிறந்திருக்கக்கூடியவனுக்கு ராமன்னு திருநாமம் இட்டார். அடுத்து கைகேயினுடைய பிள்ளை அவருக்கு பரதன்னு திருநாமம் இட்டார். பரதீதி பரதஹா, ராஜ்யத்தை நன்கு பரிப்பவன் இவன் தான், ராஜ்யத்தை நன்னா தாங்கி நடத்த போவன் இவன் தான் பெயர் வைத்தாராம். இல்லையே எனக்கு ராஜ்யமே வேண்டாம், ராஜ்யம் நாம மகா வியாதிகின்னு காலில் விழுந்து படுத்தி, ஆமா என்னால ராஜ்யத்தை பார்த்துக்க முடியாதுன்னு அவ்வளவு பட்டாரே. அப்படின்னா இந்த ராஜ்யம் என்னுடையதல்ல ராமனுடையதுன்னு நிரூபிக்கணும்னு அவ்வளவு பட்டார். ஆனா ராமன் சொல்லி அனுப்பின பிற்பாடு நந்தி கிராமத்துல இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆண்டாரா இல்லையா? இன்னும் கேட்டா ராமன் ஆண்டதை காட்டிலும் தசரதன் ஆண்டதை காட்டிலும் பரதன் ஆண்ட சமயத்துல தான் 1 மடங்கு செல்வம் 10 மடங்கா பெருகித்தான். அந்த அளவுக்கு அந்த ராஜ்யத்தை நன்றாக சீரும் சிறப்புமாக நடத்தினவர் பரதன். இது என்னுடையதல்ல ராமனுடையது, ஆகவே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு என்ற அந்த சிம்மாசனத்துல ராமன் இருக்கிறார். நான் அவனுடைய தொண்டன், அடி கீழே இருந்து பரிபாலிக்கிறேன்னு அப்படி இருந்து ராஜ்யத்தை நடத்தி இருக்கிறார். ஆகவே அந்த பரத்தை தான் ஏற்றுக்கொண்டு நடத்தினது பரதன். ஆகவே அவருக்கு பரதன்னு பெயரிட்டாராம். அப்ப நன்றாக ராஜ்யத்தை தாங்கி நடத்துவார் என்று முன்பே அறிந்த வால்மீகி, அதாவது வசிஷ்டர், அவருக்கு அப்படி பெயர் சூட்டினார். அடுத்து லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா, சிறந்த கைங்கரிய செல்வம் கொண்டிருப்பவன். இதோ சின்ன வயசு தொட்டில் பிராயத்திலேயே இவரை விட்டு பிரிய மாட்டேன்னு சேர்ந்திருக்கிறான்னா கண்டிப்பா எல்லா விதமான கைங்கரியம், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி ஒழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு நம்மாழ்வார் பிரார்த்தித்தாரா, அப்படி ஆழ்வார்கள் பிரார்த்தித்தா போல எல்லா கைங்கரியத்தையும் கூடவே இருந்து செய்யக்கூடிய பெறா பேர் பெற்றிருக்கக்கூடியவன் லக்ஷ்மணன். ஆகவே அவனுக்கு அந்த செல்வமே அடையாளம்.
லக்ஷ்மின்னா செல்வம் கொண்டிருப்பவன். என்ன செல்வம்? கைங்கரிய செல்வத்தினாலேயே அடையாளம் இடப்பட்டவன் என்ன லக்ஷ்மணனுக்கு பெயர் வந்தது. சத்ருக்னன் என்று சத்ருக்னாழ்வான் அவருக்கு பெயர் இட்டார். சத்ருவை வென்றவர், எல்லா சத்ருக்களையும் தவிடுபொடியாக்கக்கூடிய வீரம் கொண்டிருப்பவர். சுவாமி சத்ருகுணன் சண்டை போட்டதா எங்கேயுமே பார்க்கலையே. ராமன் நல்ல வீரத்தோடு சண்டை போட்டார், லக்ஷ்மணர் சண்டை போட்டார், பரதன் கூட சண்டை போட்டார்னு பார்த்திருக்கிறோம். சத்ருகுணன் அப்படி ஒன்னும் ஓஹோன்னு ஆற்றல் வீரம் கொண்டிருப்பவரான்னு எங்கேயும் காணப்படலையேன்னு கேட்டால், இவ்விடத்துல சத்ருவை அழித்திருப்பவர், சத்ருவை ஜெயித்திருப்பவர்னா என்ன அர்த்தம்னா ராம பக்தியாகிற சத்ருவை எதிர்த்திருக்க போறான். ராம பக்திங்கிறதே ஒரு பாப்பமா. அப்படியானா பின்னாடி பார்க்கலாம். ராமனிடத்துல பக்தி இருந்ததுன்னா தொண்டனான பரதனுக்கு தொண்டு புரிய முடியாது. ஒரு பாகவதன் பக்தன் ஆச்சாரியனுக்கு தொண்டு புரிய வேண்டும்னா பரமாத்மா பகவானிடத்துல பக்தி இருந்ததுன்னா அது இங்க விடவே விடாது. எப்போ அவரிடத்திலே வச்சுட்டு இருப்பார். அப்ப அவரிடத்துல ஆசை கொண்டு அவங்க பக்தி அவரிடத்துல நாம ஈடுபட்டோம்னா அப்ப தொண்டனுக்கு நாம கைங்கரியம் பண்ண முடியாது. ஆகவே சத்ருக்னன் அவர் என்ன பண்ணார்? சத்ருவாக இருக்கக்கூடிய இந்த ராமன் இடத்துல இருக்கக்கூடிய அன்பு பக்தி இது நமக்கு வேண்டாம். நமக்கு ராம பக்தனான பரதன் இடத்துல பக்தி வேண்டும் என்று தான் இவன் இருக்க போகிறான். எப்போதும் பரதனை விட்டு பிரியாமல் பரதனிடத்திலேயே சேர்ந்து இவன் தொண்டுகளை புரிந்திருப்பான் என்று முன்பே அறிந்திருக்கக்கூடிய வசிஷ்டர் இவருக்கு சத்ருக்னன்னு பெயரிட்டார். இப்படி 4 குழந்தைகளை தொட்டில்ல இட்டு தசரதன் உச்சி முகந்து பார்த்து ஓஹோன்னு அவனும் மகிழ்ந்தான். அப்படியே இருக்கட்டும். ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னர்கள் 4 குழந்தைகளை பெற்று தசரதன், அதே மாதிரி கௌசல்யை, கைகேயி, சுமித்ரை, இங்கேயே 4 பேர் குழந்தைகளை 4 பேர். இந்த 4 அந்த 4 உச்சி முகந்து பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்க மேற்கொண்டு ராமன் வளர்ந்தான்ங்கிறது சரித்திரம். ஆக அப்படிப்பட்ட ராமனுடைய ஜனனம், ராமன் பிறந்தான் எதற்குன்னா தன்னுடைய குணங்களை காட்டி அனைவரையும் வசப்படுத்தி தர்மத்தை நிலைநாட்டி எல்லோருக்கும் ஆபத்தை போக்கி சம்பத்தான நன்மையை கொடுப்பதற்காக என்ன பார்த்தோம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய சரித்திரத்தை அடுத்த உபன்யாசத்தின் பொழுது அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களா சாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைர் ஆச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.